சொற்பொழிவு 12 முழுமையான முயற்சி மூலமே ஆண்டவன் அருள். முதல் கேள்வி. எனது இந்த கேள்விக்கு கட்டாயம் பதில் சொல்லுங்கள். இது என் வேண்டுகோள். குரு தரிசனத்திற்கு நான் எப்படி வர வேண்டும்? சீடன் குருவிடம் போகும்போது எப்படி போகணும்? குருவிடம் எப்படி பழக வேண்டும்? என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது? சீடன் சிஷ்யன் என்பதற்கு கற்றலில் அடக்க முடியாத பேராசை கொண்டவன் என்று பொருள். அவனது உள்ளத்தில் படிப்பு ஆசை தாகமாக எழும். கற்பித்தலில் மனம் சாதாரண நிலையில் இருக்கக்கூடும், ஆனால் கற்பதற்கான தாகம் சாதாரணமாக இருக்காது. அது விசேஷமான வேட்கையாக இருக்கும். ஒவ்வொருவனுமே குருவாக விளங்க விரும்புகிறான். ஆனால் சீடனாவது அரிதான செயல். குருவாக உன்னை நினைத்தால் எந்த விஷயம் உனக்கு தெரியாதோ அது தெரியும் போல காட்டிக்கொள் கொள்கிறாய். இதனால் உன் மமதை உணர்வு திருப்தி அடைகிறது. எந்த கேள்விகளுக்கு உனக்கு பதில் தெரியாதோ அவற்றிற்கும் நீ பதிலளிக்கிறாய். ஏனென்றால் உனக்கு பதில் தெரியாது என்று உன்னால் எப்படி ஒப்புக்கொள்ள முடியும்? நீ சொல்லும் சில யோசனைகளை ஒருவன் பின்பற்றினால் அவன் பள்ளத்தில் தான் விழ நேரிடும். ஏனெனில் உள் யோசனைகள் அனுபவத்தின் அடிப்படையில் உதித்தவை அல்ல. பிறருக்கு யோசனை சொல்வது உனக்கு பிடித்தமான விளையாட்டாக இருக்கிறது. மக்களை பார், பிறருக்கு உபதேசம் செய்வதில் இன்பம் காண்கிறார்கள். இந்த உபதேசிகளிடம் மாட்டிக்கொண்டால் போதும், உடனே ஆர்வத்துடன் ஆலோசனை தர ஆரம்பித்து விடுவார்கள். எல்லோரும் எல்லா ஆலோசனைகளையும் ஏற்பதில்லை என்பது ஒரு நல்ல விஷயம். உலகில் அதிகமாக கிடைப்பது ஆலோசனை. உலகில் குறைவாக ஏற்றுக்கொள்ளப்படுவதும் ஆலோசனைதான். யார் காதால் கேட்பான் ஆலோசனையை? யார் ஏற்பான்? நல்ல வேளையாக மக்கள் அந்த ஆலோசனைகளை ஏற்பதில்லை. அவற்றை பின்பற்றினால் புத்தி பேதலித்துவிடும். எனினும் ஆலோசனை கூறுபவர்கள், வழிகாட்டிகள் எண்ணிக்கையில் ஏராளமாக உள்ளனர். கற்றலில் விருப்பம் ஏற்படுவது அரிதானது. ஒருவர் கற்க ஆசைப்படுவதாக சொன்னால் என்ன அர்த்தம்? நான் அறிவு குறைந்தவன் என்று ஒப்புக்கொள்கிறேன். நான் பிச்சை கேட்டு பையை விரிக்க சம்மதிக்கிறேன். இவ்வாறெல்லாம் அர்த்தமாகும். வெட்கம் தயக்கத்தை கைவிட்டு பிச்சை ஏற்க பையை விரிக்கும் தைரியம் உள்ளவனே சீடனாக முடியும். பற்று, ஒட்டுதல், சங்கோஜம், வெட்கம் எல்லாவற்றையும் விட்டுத்தான் ஒருவன் சிஷ்யனாகலாம். சீடனாவதன் அர்த்தம் என்ன? ஒருவன் என் கடந்த காலம் முழுவதும் பயனற்றது, தவறானது, இதை நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று கூறுவதுதான். ஒருமுறை இத்தாலிய யுவதி ஒருவள் சந்நியாசம் பெற்றுக்கொண்டாள். அங்குமிங்கும் அலைந்து தடுமாறி இங்கே 4 நாள் தங்குவதற்காக வந்தாள். நாடு முழுதும் சுற்றியிருக்கிறாள். பல ஆசிரமங்களுக்கு சென்றிருக்கிறாள். நிறைய சத்சங்கங்களில் பங்கேற்றிருக்கிறாள். ஆனால் அலைச்சல் தான் பலன். யாரோ சொன்னதன் பேரில் இங்கு வந்து சேர்ந்தாள். இன்று அவள் திரும்பிச் செல்ல திட்டமிட்டிருந்தாள். நேற்று அவள் இதயபூர்வமாக அழுதுவிட்டாள். தான் சங்கடத்தில் தத்தளிப்பதாகச் சொன்னாள். என்ன சங்கடம் என்று நான் கேட்டேன். அவள் சொன்னாள், நான் தங்க உத்தேசித்திருந்த 4 நாள்களில் நேற்று வரையிலான 3 நாள்கள் சங்கடமான நாள்களாகிவிட்டன. இங்கு வராமல் போயிருந்தால் நன்றாக இருந்திருக்கும். இங்கிருந்த 3 நாளில் நான் அறிந்து கொண்டது என்னவென்றால், நான் இதுவரை அறிந்திருந்தது எல்லாமே தவறு. இதுவரை சரி என்று நான் நினைத்ததெல்லாம் முழுமையாகச் சரியில்லை. வேறு ஏதோதான் சரியானது. இப்படி நான் நினைக்கும்படி நீங்கள் இப்பொழுது என்னை சங்கடத்தில் தள்ளிவிட்டீர்கள். நான் மறுபடியும் இத்தாலியிலிருந்து வரவேண்டியிருக்கும். இப்பொழுது புறப்பட்டுச் செல்கிறேன். மறுபடியும் வருவதற்காகவே. உண்மையான சிஷ்யத்தன்மை பிறந்துவிட்டது. எந்த நொடியில் உன் கடந்த காலமெல்லாம் வீணானது, குப்பை கூலமானது
என்று உனக்கு தெரிய வருகிறதோ அக்கணமே நீ சீடனாகிறாய். இதை ஒப்புக்கொள்வது மிகவும் கடினமானது. ஏனெனில் கடந்த காலம் என்பது அகங்காரமான காலம். நீ இதுவரை செய்தது, யோசித்தது, புரிந்து கொண்டது ஆகியவற்றை அஸ்திவாரமாக கொண்டு உன் அகங்காரம் நிற்கிறது. அவையெல்லாம் சரி என்றால் அகங்காரம் இருந்து விடலாம். ஆனால் அவையெல்லாம் தவறாயிற்றே. எந்த நொடியில் உன் கடந்த காலம் முழுவதும் அடர்ந்த இரவுக்கு சமம் என்று உனக்கு தோன்றுகிறதோ அக்கணமே நீ சீடனாக ஆகிவிடுகிறாய். இன்னொரு விஷயம் நினைவில் வை. கடந்த கால வாழ்க்கையில் சில நடவடிக்கைகள் தவறானவை என்று ஒப்புக் கொள்கிறாய். சில விஷயங்கள் சரியானவை என்று கருதுகிறாய். ஆகவே நீ சீடனாகிவிட முடியும் என நினைக்கிறாய். அப்படியெல்லாம் நடக்காது. ஒன்று, உன் கடந்த கால வாழ்க்கையில் எல்லாம் தவறு அல்லது எல்லாம் சரி என்ற நிலைமை மட்டுமே இருக்க முடியும். சில விஷயங்கள் தவறு, வேறு சில விஷயங்கள் சரி என்பதற்கு வாய்ப்பில்லை. சத்தியத்தை தேடிச் செல்லும் முயற்சியில் சமரசத்திற்கு விட்டு கொடுத்தலுக்கு இடமில்லை. சத்தியம் என்பது உடன்படிக்கை இல்லை, விட்டு கொடுக்க. அதில் சரி என்றால் முழுதும் சரி, தவறென்றால் முழுதும் தவறு. அகங்காரம் மேலோங்கி இருந்தால் என்ன சொல்வாய் தெரியுமா? என் வாழ்க்கையில் சில விஷயங்கள் தவறுதான், அவற்றை சரி செய்து விடலாம். மற்றபடி வாழ்க்கையில் மீதியெல்லாம் சரியாகத்தான் இருந்தது என்பாய். அப்படியானால் உன் வாழ்க்கையில் ஒருபொழுதும் புரட்சி ஏற்படாது. சீர்திருத்தம் அல்லது செப்பம் ஏற்படலாம். ஆனால் சீடன் தீவிரமாக விளைவது சீர்திருத்தம் அன்று. அவன் மாபெரும் புரட்சி நிகழ பேராசைப்படுகிறான். சிஷ்யன் சொல்கிறான், நான் என் கடந்த காலம் முழுவதிலுமிருந்து என்னை பிரித்து விலகி நிற்க விரும்புகிறேன். மறுபடியும் முதலிலிருந்து வாழ்க்கையை ஆரம்பிக்க விரும்புகிறேன். ஆஇ என்று மீண்டும் தொடங்க விரும்புகிறேன். நான் மீண்டும் பிறவி எடுக்க விரும்புகிறேன். இதெல்லாம் தான் சீடனின் பெருவிருப்பமாக இருக்கும். அவன் கூறுவான், அன்னை தந்தை மூலம் நான் ஒரு பிறவி எடுத்தேன். இப்போது சத்குருவின் மூலம் புது பிறவி எடுக்க ஆசைப்படுகிறேன். உடலால் ஒரு பிறவி எடுத்தாகிவிட்டது. இப்போது நான் என் ஆத்மாவின் பிறப்பு ஏற்பட வேண்டும் என விரும்புகிறேன். இந்த அளவிற்கு ஒப்புக்கொள்ளக்கூட மிகுந்த தைரியம் வேண்டும். என்னிடம் வருபவர்கள், ஆம், எங்கள் வாழ்க்கையின் சில அம்சங்கள் தவறென உணர்கிறோம், ஆனால் எல்லா விஷயங்களும் தவறானவை அல்ல என்றுதான் நிறுத்திக் கொள்கிறார்கள். இதை பற்றி நீ மறுபடியும் யோசி. உன் கண்ணோட்டம் தவறானால் உன் வாழ்க்கையின் சில அம்சங்கள் மட்டுமே தவறாக இருக்க முடியாது. எல்லாமே தவறாகத்தான் இருக்கும். உன்னிடமிருந்து, உன் சுவாசத்திலிருந்து வெளியானவை, ஏற்பட்டவை சரியானவை என்று தற்செயலாக தோன்றலாம். உண்மையில் அவை சரியானவையாக இருக்க முடியாது. நீ தான தர்மம் செய்யலாம், ஆனால் அந்த தானத்தில் பேராசை மறைந்திருக்கும். நீ சொல்லுவாய், ஆமாம், பேராசை பொதுவாக ஒரு கெட்ட குணம்தான். ஆனால் நான் கட்டியதோ கோயில் அல்லது மசூதி அல்லது குருத்வாரா. ஆகவே என் பேராசை கெடுதலாக கருதப்படுவதில்லை. ஆனால் நான் சொல்லுவேன், நீ கோயில், மசூதி, குருத்வாரா எதை வேண்டுமானாலும் நிர்மாணி. ஆனால் அடிப்படையில் நீ லோபியானால் உன் கோயிலிலும் அந்த பேராசையே இருக்கும். பரலோகம் அடைய வேண்டும், சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நீ கோயில் கட்டியிருக்கலாம். ஆனால் அது பேராசை என்ற கெட்ட குணம்தான். லோப குணம் உள்ளவன் தானியாக வள்ளலாக ஆக முடியாது. பேராசைக்காரன் ஓரிடத்தில் தானம் செய்தால் அதன் எதிர்க்கரையில் 1000 மடங்காக திரும்ப கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் தான் செய்வான். இதற்கு பேரா தானம்? இது வெறும் பேர வியாபாரம் தானே. தானம் என்பதற்கு நாம் நிபந்தனை ஏதுமின்றி ஒன்றை கொடுக்கிறோம் என்று அர்த்தம். கொடுப்பதில் ஒரு வகை இன்பம் உணர்ந்து கொடுத்தலே தானம்.
இங்கேயே இப்பொழுதே அந்த இன்பம் உணரலாம் என்பதால் கொடுத்தலே தானம். எதிர்காலத்துடன் சம்பந்தப்படாமல், எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல், எந்த பரிசுக்கும் ஆசைப்படாமல், கொடுப்பதில் இன்பம் காண்பதால் கொடுக்கிறேன் என்பது தானம். கொடுப்பதால் எதுவும் பலன் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தால் அங்கே பேராசை வந்து நிற்கிறது. பேராசை என்றால் பலனை எதிர்பார்த்தல், பிரதிபலனுக்கு ஆசைப்படுதல் என்று பொருள். தானம் என்றால் எதிர்பாராமல், பிரதிபலனுக்கு ஆசைப்படாமல் கொடுத்தல் என்று பொருள். கொடுப்பதில் இன்பம், கொடுத்தல் ஆனந்தம். நீ யாருக்காவது எதையாவது கொடுத்து நன்றி என்ற சொல்லை எதிர்பார்த்தால் கூட உன் தானம் கலங்கப்பட்டுவிடும். உன்னிடம் தானம் பெற்றவன் உனக்கு நன்றி சொல்கிறானா இல்லையா என்று நீ திரும்பி பார்த்தால் பிறகு எப்பொழுதாவது நீ நன்றி கூட சொல்லாத. தகுதியற்றவனாகிய இவனுக்கு தானம் கொடுத்தேனே என்று யோசித்தால் நீ கொடுத்த தானம் மதிப்பை இழக்கும். ஜென் துறவி ஒருவரிடம் ஒருவன் 1000 பொற்காசுகள் கொண்டு வந்தான். தானமாக கொடுப்பது மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக ஓசையுடன் பொற்காசு பையை தரையில் போட்டான். துறவி அமர்ந்திருந்த ஆலயம் முழுவதிலும் அந்த ஓசை எதிரொலித்தது. கனகனவென்று கேட்டது. மக்கள் அப்படித்தானே தெரியும்படி தானம் செய்கிறார்கள். ஏம்பா, பையை கொஞ்சம் மெதுவாக வைக்கக்கூடாதா? துறவி கேட்டார். அந்த மனிதன் திகைத்து போனான். ஏனென்றால் அவன் ஒரு கோடீஸ்வரன். அந்த கிராமத்தில் எல்லோரையும் விட பணக்காரன். இவரோ பக்ரி சாமியார், பரம ஏழை. அவன் கொடுப்பதற்கல்லவா வந்திருக்கிறான். இவரோ பையை மெதுவாக வைக்கக்கூடாதா என்று துணிச்சலாக கேட்கிறாரே. ஆனாலும் அவன் சொன்னான், சுவாமி, தங்களுக்கு அளிப்பதற்காக லட்சக்கணக்கில் பணம் கொண்டு வந்திருக்கிறேன். துறவி சொன்னார், சரிதான், இவர் நன்றி என்று கூட சொல்லவில்லையே என்று அந்த பணக்காரன் சங்கடப்பட்டான். சுவாமி, ஏதாவது சொல்லுங்களேன் என்றான். துறவி, இன்னும் என்ன சொல்ல வேண்டும்? எனக்கு நன்றி சொல்லிவிட்டு புறப்பட்டு போ. பணக்காரன் சொன்னான், சுவாமி, இது கொஞ்சம் வழக்கத்திற்கு விரோதமாக தெரிகிறதே. நானா உங்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு போகணும்? தங்கள் பேச்சு புரியவில்லையே. துறவி விளக்கினார். நீ கொடுத்த தானத்தை ஏற்றுக்கொண்டேன். அதற்காக எனக்கு நீ தட்சணை கொடுக்கவில்லையே. நீ எனக்கு நன்றி தெரிவிக்கவில்லையே. நீ கொடுத்த தானத்தை நான் ஏற்க மறுத்திருக்கவும் முடியும். நான் மறுத்திருந்தால் நீ என்ன செய்திருப்பாய்? இப்போதாவது எனக்கு நன்றி சொல்லு. இல்லாவிடில் பணப்பையை எடுத்துக்கொண்டு போ. உன் வீட்டிற்கு திரும்பிச் செல். மறுபடியும் இந்த பக்கம் வராதே. தானம் என்பதன் அர்த்தம் இதுதான். நீ பார்த்திருப்பாயே, இந்துக்கள் தானம் கொடுத்த பின் அதை ஏற்பவருக்கு தட்சிணையும் தருகின்றனர். தட்சிணை என்பது ஒருவர் தானத்தை ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி தெரிவிப்பதன் அடையாளம்தான். தட்சிணையின்றி தானம் அரைகுறையாக கருதப்படும். பேராசை காரணமாக எதையும் அளிப்பது தானமாகாது. அந்த தானம் பேராசையின் விரிவாக்கம் மட்டுமே ஆகும். உன் பார்வை தவறாக இருந்தால் நீ செய்வதெல்லாம் தவறாகத்தான் முடியும். நீ கோயிலுக்கு செல்வது தப்பு. நீ செய்யும் பூஜை தப்பு. உன் பிரார்த்தனை தப்பு. உன்னிடமிருந்து உருவாகும் நடவடிக்கைகள் எப்படி சரியானவையாக இருக்க முடியும்? நீ சரியானவனாக இருந்தால் உன் செய்கைகளும் சரியாகவே அமையும். ஆகவே கிருஷ்ணன் அர்ஜுனனிடம் சொல்கிறார், நீ போரிடு. நீ உள்ளே சரியானவனாக இருந்தால் போதும். நீ உள்ளே பரமாத்மாவுடன் இணை. நான் இல்லை, எல்லாம் அவன் என்று உள்ளே அனுபவம் பெறு. அப்புறம் நீ விட்டு கவலையின்றி வெட்டி தள்ளு. இந்த ஹிம்சையில் பாவம் கிடையாது. இதை புரிந்து கொள். கிருஷ்ணன் சொல்கிறார், நீ உன்னை பரமாத்மாவிற்கு சமர்ப்பித்து விட்டு ஹிம்சை செயல்கள் புரிந்தாலும் பாவமாகாது.
நான் சொல்வது, பேராசை காரணமாக நீ தான புண்ணியம் செய்தாலும் அது பாவமேயாகும். உன் பிரார்த்தனையில் பிரதிபலனாக ஏதேனும் கோரிக்கை இருந்தால் அது பாவமாகிவிடும். உனது பிரார்த்தனை உன்னத உணர்வின் வெளிப்பாடாக மட்டும் இருந்தால் அது புண்ணிய செயலாகிவிடும். நீ கேட்டாயல்லவா, குருவை தரிசிக்க சீடன் எப்படி போவது, குருவிடம் எப்படி நடந்து கொள்வது, அவன் என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது. முதலில் செய்ய வேண்டியது, நீ ஆழ்மனத்தில் சிஷ்யத்தன்மை தோன்றவிடு. நான் சொல்வதை காது கொடுத்து கேட்டு கற்பது, அதை அறிவாக்கிக் கொள்வது, அதன் மூலம் உன் நினைவாற்றலை பெருக்கிக் கொள்வது, இவை மட்டுமே சிஷ்யத்தன்மை ஆகா. இதனால் நீ மாணவனாகலாம், சீடனாக மாட்டாய். மாணவனுக்கும் சீடனுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை புரிந்து கொள். மாணவன் ஏட்டுக் கல்வி கற்கிறான், சொல்லித் தருபவற்றை சேகரித்து வைத்துக் கொள்கிறான், நினைவு பெட்டியில் போட்டு வைக்கிறான், அதை மனப்பாடம் செய்கிறான், தகவல்கள் சேகரிக்கிறான். அவனது அறிவு வளம் பெறுகிறது, நினைவாற்றல் பரிபூரணம் அடைகிறது. ஒவ்வொரு கேள்விக்கான பதிலையும் மூளைக்குள் திரட்டி வைக்கிறான். அவனை திரட்டாளன் எனலாம். சிலர் பணம் சேகரிப்பது போல் இவன் ஞானம் சேர்க்கிறான். சீடன் மாணாக்கன் மாதிரியானவன் இல்லை. அவன் ஆத்மாவை அறிவதில் ஈடுபடுகிறான். அவன் சத்தியத்தை தேடுவதில் ஈடுபடுகிறான். அவன் தனது ஞாபக சக்தி திரண்டு வளர்ந்திருக்கிறதா, மூளையில் தகவல்கள் குவிந்துள்ளனவா என அறிவதில் நாட்டம் கொள்வதில்லை. இதை அறிந்து அவனுக்கு பயன் ஒன்றுமில்லை. உலகியல் தகவல் அறிவு அமைந்திருப்பதோ இல்லாமல் போவதோ முக்கியமில்லை என்றும், தன் ஆத்மா வெளிப்படுவதுதான் முக்கியம் என்றும் அவன் கருதுகிறான். நான் சூன்யமாகி வெற்றாளாகி போனாலும் பரவாயில்லை, என் ஆத்மா மலர்வதுதான் அவசியம் என்று அவன் நினைக்கிறான். ஆங்கிலத்தில் பார்த்தால் இருத்தல், அறிதல், பீயிங், நாலேஜ் என இரு சொற்கள். மாணவனின் விருப்பம் நாலேஜ், அறிவு பெறுதல். சீடனின் விருப்பம் இருத்தலுடன், ஆத்மாவுடன் சம்பந்தப்பட்டது. நான் இன்னும் ஆழத்தில் பிரவேசிக்க வேண்டும், மகா பெரியவனாக வேண்டும், விரிந்து பரவ வேண்டும், என் எல்லைகள் அழிந்து போகட்டும், நான் வானில் பறக்க வேண்டும், எங்கும் நிறைந்த பரம்பொருளில் கலந்துவிட வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்படுவான். மாணவன் பரம்பொருள் பற்றி அறிய மட்டும் விரும்புவான். ஆனால் சீடன் அதற்கு மேலும் விரும்புவான். எப்படி பரமாத்மாவின் அம்சமாக ஆகிவிடுவது, எப்படி இறைவனில் ஆழ்ந்து மூழ்குவது, எப்படி இறை உணர்வில் தன்னையே இழப்பது, கலகலவென ஓடும் சிற்றோடையாகிய நான் எப்படி மாகடலில் கலந்து மறைந்து போவது என்றெல்லாம் சிந்திப்பான். மாணவன் ஒன்றை பெற வருகிறான், சீடன் ஒன்றை இழக்க வருகிறான். மாணவன் குப்பை விஷயங்களை திரட்டி பொட்டலம் கட்டி எடுத்துச் செல்கிறான். சீடனோ எதுவும் மிஞ்சாமல் வெறுமையாகிவிட்டதை உணர்வான். கையில் இருந்ததும் நீங்கிவிட்டதெனில் எதை பொட்டலம் கட்டுவது? மாணவன் நிரம்பிய உணர்வுடன் திரும்புவான். சிஷ்யன் காலியாகி போன உணர்வுடன் திரும்புவான். மாணவன் உலகம் என்னும் சந்தையில் விற்பதற்கு ஏற்றதான ஒன்றை எடுத்துச் செல்வான், சம்பாதிப்பான். சீடன் முற்றிலும் வெறுமை நிலையை அடைந்து வெறுங்கையுடன் திரும்புவான். சீடத்தன்மையை அடைவது என்பது இந்த வெறுமை நிலையை அடைவதற்கான தயாரிப்புதான். இது மிகவும் கடினமான விஷயம். இந்தி கவிஞர் ரஹீம் மொழிகிறார், சங்கடமான நிலைமை இது. 2 வேளையும் மகா கடினம். உண்மையை தேடினால் உலகம் இல்லை, பொய் வழி நடந்தால் பரமாத்மா இல்லை. சீடன் இந்த சங்கடமான நிலையில்தான் அகப்பட்டு கொள்கிறான். ஒருவன் தன்னை இழந்தான் எனில் அவனுக்கு பரமாத்மா கிடைத்து விடுகிறார். ஆனால் தன்னை இழக்கும் போது
உலகம் சம்பந்தப்பட்ட எல்லாவற்றையும் அல்லவா இழக்க நேரிடுகிறது. ஒருவன் தன்னை இழந்தால், தன்னுணர்வு அகன்றால் சத்திய தரிசனம் கிட்டுகிறது. ஆனால் தன்னை இழக்கும் போது எக்காரணத்தால் அவன் சத்தியத்தை தேடி அடைய கிளம்பினானோ அதை முழுமையாக அல்லவா இழக்க நேரிடுகிறது. நீ முதல் முறையாக சத்தியத்தை தேடி புறப்பட்டது சத்தியம் உன் உள்ளங்கைக்குள் வசமாகிவிட வேண்டும் என்றுதானே. நீ பரமாத்மாவை தேடி கிளம்புகிறாயே, எதற்காக? மற்ற எல்லாவற்றையும் பெற்றுவிட்டோம். பரமாத்மாவை மட்டும் ஏன் விட்டு வைக்க வேண்டும்? அவரையும் பெற்றுவிடலாமே. மிஞ்சியுள்ள இந்த சவாலை ஏன் காலியாக விட வேண்டும்? இப்படியெல்லாம் யோசித்துத்தானே சமண மதம் நிறுவிய வர்த்தமான மகாவீரர் ஓர் ஊர் வழியாக சென்று கொண்டிருந்தார். அவ்வூர் அரசன் அவரை தரிசிக்க வந்தான். அவன் பெயர் பிரசேனஜித். அவன் சொன்னான், சுவாமி, என்னிடமெல்லாம் உள்ளன. ஆனால் நீங்கள் தியானம் செய்வதை வலியுறுத்தி சங்கடம் ஏற்படுத்தி விட்டீர்கள். என்னிடமெல்லாம் இருந்தும் இந்த தியானம் மட்டும்தான் இல்லை. ஆகவே என் வாழ்க்கையிலேயே ஏதோ குறைபாடு உள்ளதாக தோன்றுகிறது. அது நீங்க அந்த தியானம் எனக்கு வேண்டும். அதை நான் பெறுவதற்கான விலையாக நீங்கள் எவ்வளவு அளிக்கச் சொன்னாலும் நான் தருவதற்கு சம்மதிக்கிறேன். மகாவீரர் அந்த ஊருக்கு வந்திருப்பதால், எங்கும் தியானத்தை பற்றி பேச்சாக இருந்ததால் அரசன் பிரசேனஜித்தும் கேள்விப்பட்டிருப்பான். இதனால் பதற்றம் அடைந்திருப்பான். அவனிடம் எல்லாம் இருந்தன. பொக்கிஷ பட்டியலில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தன. பணம், பதவி, சமூக மதிப்பு எல்லாம் அவனிடம் இருந்தன. அவன் இருப்பு பதிவேட்டை திறந்து பட்டியல் பார்த்தான். அதில் தியானம் மட்டுமில்லை. ஏன் இப்படி? மக்கள் தியானம் பற்றி பேசுகிறார்கள். சிலர் தியானமும் செய்ய ஆரம்பித்து விட்டனர். தியானத்தால் கிடைத்த மிடுக்குடன் சிலர் காணப்பட்டனர். சிலரின் கண்களில் தியானம் செய்கிறோம் என்ற போதை தெரிந்தது. தன் விஷயம் மட்டும் வித்தியாசமாய். ஏன் இப்படி? அரசன் அமைதி இழந்தான். அவன் மகாவீரரிடம் சொன்னான், என் வாழ்விலும் தியானம் இடம்பெற நான் எதையும் செய்ய தயாராக இருக்கிறேன். அதற்குரிய விலை மதிப்பு ஏதுவானாலும் கட்டுகிறேன். மகாவீரருக்கு சிறிது சங்கடம் ஏற்பட்டது. இந்த பிரசேனஜித் உளறுகிறானே, என்ன பதில் சொல்வது? தியானம் என்பது விலை கொடுத்து வாங்கக்கூடிய பொருள் அல்லவே. பதில் சொல்ல கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. தன் பதிலை கேட்டு மன்னன் வருந்துவானே என்று யோசித்தார். அவன் கேட்பது முட்டாள்தனமான கேள்வி. ஆனால் மகாராஜாவாயிற்றே. அவர் தயங்குவதைக் கண்டு பிரசேனஜித், சுவாமி, நீங்கள் கூச்சப்படாதீர்கள். 1 லட்சம் 2 லட்சம் என்ன, 10 லட்சம் தங்க காசுகள் கூட தர தயாராக உள்ளேன். வாய்க்கு வந்த தொகை கேளுங்கள். ஊரில் பலர் தியானம் பற்றி பேசுகிறார்கள். என்னிடம் மட்டும் தியானம் இல்லை என்பது உறுத்தலாக உள்ளது என்று ஏக்கத்துடன் சொன்னான். மகாவீரருக்கு ஒரு வேடிக்கை தோன்றியது. அவர் ஊரில் ஓரிடத்தை குறிப்பிட்டு, நீ அங்கே போ. அங்கே ஓர் ஏழை வசிக்கிறான். அவனுக்கு தியானம் வசப்பட்டு விட்டது. நீ அவனிடம் விலைக்கு வாங்கிக்கொள் என்று ஆலோசனை கூறினார். நீங்கள் சரியாகச் சொன்னீர்கள். இதோ கிளம்பிவிட்டேன் என்று மன்னன் புறப்பட்டான். தேரில் சவாரி செய்து ஏழையின் குடிசையை அடைந்தான். அரசனை பார்த்து ஏழை அரண்டு போய்விட்டான். வாசலுக்கு வந்து அரசன் கால்களில் விழுந்தான். அரசன் தட்டிக்கம் கொடுத்தான். பயப்படாதே, தியானம் என்று சொல்கிறார்களே, அப்படினால் என்ன? உனக்கு அது கிட்டிவிட்டதாக மகாவீரர் சொன்னார். அதன் எனக்கு கொடு. நீ வாயில் வந்த விலையை சொல்லு, எவ்வளவானாலும் தந்து விடுகிறேன் என்று உறுதியளித்தான். அந்த மனிதன் பதில் சொன்னான், ஆமாம் அரசர் பெருமானே, அது எனக்கு கிடைத்து விட்டது உண்மைதான். அதை நான் தங்களுக்கு அளிக்கவும் சித்தமாக உள்ளேன். ஆனால் நீங்கள்தான் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அரசன் கோபத்துடன், ஏ பைத்தியம், நல்ல நினைவோடுதான் பேசுகிறாயா?
நான் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் தர தயாராக இருக்கிறேன். ஆனால் நான் பெற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்று உளறுகிறாயே என்றான். ஏழை மனிதன் விளக்கினான். அரசர் பெருமானே, இதனால்தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள தயாராக இல்லை என்று கூறுகிறேன். நீங்கள் தியானத்தை ஏதோ விலை உயர்ந்த பொருள் என நினைக்கிறீர்கள். அது என்ன தனி பொருளா நான் எடுத்து கொடுப்பதற்கு? என் கையிலிருந்து உங்கள் கைக்கு அதை மாற்றி தரவா முடியும்? அதை பெறுவதற்கு நீங்கள் முதலில் மாற வேண்டும். அது பணம் கொடுத்தால் கிடைக்காது. இதற்காக ஆத்மாவையே முழுமையாக சமர்ப்பிக்க வேண்டும். அதன்பின் நீங்கள் இப்போது இருப்பதைப் போலன்றி மாறி போயிருப்பீர்கள். உங்களுக்குள் ஒரு புதிய ஞானம், புதிய பிரக்ஞை, புதிய வீரியம் பிறக்கும். நீங்கள் என் உயிரை கேளுங்கள், தந்து விடுகிறேன். தியானம் தரும்படி கேட்காதீர்கள். அதை நான் எப்படி எடுத்துத் தர முடியும்? கத்தியால் நான் குத்தி கொண்டால் இங்கே இப்போதே இறப்பேன். நீங்கள் அரசர், நாட்டின் எஜமானர். நான் ஏழை மனிதன். எப்போதும் உங்கள் சேவையில் ஈடுபட்டுள்ளேன். உங்களுக்காக என் உயிரையும் தியாகம் செய்வேன். ஆனால் தியானத்தை எப்படி நான் கொடுக்க இயலும்? உடலில் கத்தியை செருகினால் உயிர் போய்விடும். ஆனால் தியானத்தை கத்தியால் குத்த உபாயம் எதுவும் கிடையாதே. கிருஷ்ணன் சொல்வது போல் அதை ஆயுதம் பிளக்காது. நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நெருப்பு, அதை எரிக்க முடியாது. அந்நிலையை தேடுவதற்கு நீங்கள் புறப்பட்ட போது எதை தேட கிளம்பியுள்ளீர்கள் என்று ஆரம்பத்தில் உங்களுக்கு சரியாக தெரியவில்லை. மற்ற பொருள்களை தேடிச் செல்வது போல் தியானத்தையும் தேடிப் பெற கிளம்பியுள்ளீர்கள். அதுவும் ஒரு வகை பேராசைதான். குருவின் சத்சங்கம் கிடைத்தால்தான், பேராசையை கைவிட்டால்தான் தியானம் என்பது வசமாகும் என்பதை அனுபவபூர்வமாக அறிந்து கொள்வீர்கள். தியானம் என்பது பேராசையின் ஓர் அங்கமாக இருக்க முடியாது. பேராசை காரணமாக வருகிறீர்கள். பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காரணம் தவறு என்று தெரிய வருகிறது. சீடன் சங்கடமான நிலையில் இருக்கிறான். ஒரு புறம் குரு கூப்பிடுகிறார். தொலைவில் உள்ள சிகரங்களின் அழைப்பு, எல்லையற்ற வானின் கவர்ச்சி, சின்னஞ்சிறு ஆன்மீக தோற்றங்கள், ஆத்ம ரசத்தின் சில துளிகள் சொட்டுகின்றன. கொஞ்சம் அளவில் மழை தூறல். இன்னொரு புறம் உலகம் அழைக்கிறது. ஜென்ம ஜென்மங்களாக சேர்ந்துவிட்ட வினை பயன்களின் இழுப்பு, வலிந்து கூப்பிடும் காம உணர்வு, திமிரேற்றும் இருமாப்பு. இவையெல்லாம் மனிதனை வேறெங்கே போகிறாய் என்று தடுத்து கூவி தம்மிடம் அழைக்கின்றன. சீடன் திரிசங்கு நிலையில் ஊசலாடுகிறான். நீ என்னிடம் குரு தரிசனத்திற்கு எப்படி போவது என்று விசாரிக்கிறாய். குரு தரிசனத்திற்கு வருவது என்பதற்கு தன்னையே கரைந்து போகச் செய்தல் என்பதுதான் அர்த்தம். குருவை முழுமையாக பார்ப்பது உடலில் உள்ள கண்களால் முடியாத காரியம். சீடன் தேடி வரும்போது ஒரு வகை பார்வையோடு வருகிறான். அப்போதுதானே நான் தென்படுவேன். மாணவன் வரும்போது அவனுடைய கண்கள் பார்க்கும் விதம் வேறு. அவனுக்கு நான் தெரிவதில்லை, அல்லது அக்கண்களுக்கு ஏற்றபடித்து தெரிகிறேன் என்று சொல்லலாம். என்னை புரிந்து கொண்ட பாசமும் அன்புமுள்ள நண்பர் வருகிறாரெனில் அவருக்கு வேறு விதமாக தெரிவேன். என்னுடன் வலிய விவாதம் செய்ய, தன் சாஸ்திரங்களை நிரூபிக்க என எதிர்ப்பாளர் வருகிறாரெனில் அவருக்கு வேறொரு தோற்றத்தில் தெரிவேன். தோற்றம் என்பது பார்க்கும் கண்களை பொறுத்தது. சீடனாக வர விரும்பினால் உன்னை ஒன்றுமில்லாதவனாக, சூன்யமானவனாக ஆக்கி கொண்டு வா. என்னிடம் வரும்போது உன்னை வெளியே வைத்து விட்டு வா. நீ உன்னையும் தன்னுணர்வையும் எடுத்துக்கொண்டு வருவாயானால் உனக்கு நீ மட்டுமே தான் காட்சியளிப்பாய். என்னை உன்னால் பார்க்க முடியாது. ஏனெனில் நீ என்னை மறைத்தபடி நிற்கிறாய். உன்னை வெளியே நிறுத்திவிட்டு சூன்யத்தை போல வெறுமையாகி எழுதப்படாத காகிதம் போல் இருந்து என்னிடம் வந்தாயானால் நீ என்னை பார்க்க இயலும். அப்போது
நம் இருவரிடையே ஒரு பாலம் நிர்மாணிக்கப்பட்டுவிடும். குரு சீடன் பொருந்தி இணையும் சம்பவம் நிகழும். நீ எனக்குள் நிரம்பும் போது கவிஞர் ரஹீம் பாடிய காதலன் கட்டழகு கண்களில் குடியேறும் என்ற நிலை உருவாகும். குரு சீடன் சம்பந்தம் ஆழம் காண முடியாத அன்பு சம்பந்தம். இது ஞானத்தின் சம்பந்தமோ புத்தி வழி சம்பந்தமோ இல்லை. இது இதயங்களின் இணைப்பு. உன்னுடைய கருத்துக்கள் என்னுடைய கருத்துக்களுடன் ஒத்துப்போகின்றன என்று வைத்து கொண்டால் அதனால் நீ என் சீடனாக கருதப்பட மாட்டாய். கருத்து உடன்பாடு காரணமாக நீ என்னுடன் சேர்ந்து நிற்கிறாய், அவ்வளவுதான். நாளை உன் கருத்துக்களோடு நான் உடன்படாவிட்டால் என்ன ஆகும்? நீ என்னை விட்டு பிரிந்து போய்விடுவாய் அல்லவா? எத்தனையோ பேர் என்னிடம் வந்திருக்கின்றனர். ஏராளமானவர்கள் என்னை விட்டு சென்றும் இருக்கின்றனர். வந்தவர்களுக்கு அவர்களின் கருத்துக்களுடன் நான் ஒத்துப்போவதாகத்தான் தோன்றியது. அதாவது உண்மையில் அவர்கள் என்னுடன் இல்லை, நான் அவர்களுடன் இருப்பதாக அவர்களுக்கு பட்டது. என் கருத்துக்கள் அவர்களுடன் உடன்படுவதாக நினைத்ததால் அவர்கள் மையத்தில் இருந்தனர். என் கருத்துக்கள் அவர்களை ஆமோதிப்பதாக நினைத்தனர். இதனால் களிப்படைந்தனர். பிறகு நாளடைவில் அவர்களுக்கு என் கருத்துக்கள் சிலவே அவர்களுடன் உடன்படுகின்றன. எல்லா கருத்துக்களும் அல்ல என்பது தெரிய வந்ததும் அவர்களுக்கு சங்கடம் ஏற்பட்டது. அதன் பின் அவர்களால் என்னுடன் தங்க முடியவில்லை. பயந்து போய் என்னை விட்டு அகன்று விட்டனர். உன் கருத்துக்கள் என்னுடன் ஒத்துப்போவதால் நீ இங்கே இருக்கிறாயெனில் உன்னை சீடன் என்று முடிவு கட்ட முடியாது. அதிகபட்சம் என்னை பின்பற்றுபவன் என்று சொல்லலாம். உண்மையில் சீடன் எவனோ அவன் சொல்லுவான், கருத்துக்களை பற்றி அக்கறை இல்லை, உள்ளம் உள்ளத்துடன் சேர்கிறது. கருத்து அல்லது சிந்தனை மேலோட்டமான விஷயம். உள்ளங்கள் இணைவது உள்ளே நடக்கும் விஷயம். அப்போது ஆத்மாக்கள் சந்திக்கின்றன. குருவுடன் தன் கருத்துக்கள் ஒத்துப்போகின்றன என்ற வகையில் சீடன் எண்ண மாட்டான். நான் குருவுடன் ஒத்துப்போகிறேன் என்றே சீடன் கருதுகிறான். என்றாவது தான் குருவுடன் உடன்படவில்லை என்றால் அதற்குரிய காரணத்தை சீடன் தனக்குள்ளேதான் தேடுவான். மீண்டும் ஒன்று சேர்வதற்காக அவன் அந்த காரணங்களை விலக்கி விடுவான். ஆனால் நான் தான் அவர்களுடன் ஒத்துப்போக வேண்டும் என்று எண்ணுபவர்கள். என்றாவது நான் வித்தியாசப்படுவதாக தெரிந்தால் என்னை உதறிவிடுவார்கள். எனக்கேற்றபடி தாங்கள் மாற வேண்டும் என்று அவர்கள் நினைத்ததில்லை. தாங்கள் சரியாகத்தான் இருப்பதாக நினைக்கிறார்கள். அவர்கள் என்னிடம் பாராட்டுச் சான்றிதழ் பெறவே வந்தவர்கள். அல்லது ஒருவேளை எனக்கே பரீட்சை வைத்து சோதிக்க வந்திருக்கலாம். அல்லது தாங்கள் அறிந்த சத்தியத்தை எனக்குள் நிரப்ப வந்திருக்கலாம். அவர்கள் கண்டறிந்த சத்தியம் மேலும் உயர்ந்ததாக தெரிவதற்காக. அதற்கு என்னை ஒரு சாட்சியாக பயன்படுத்தி கொள்ள வந்திருக்கலாம். அவர்கள் கண்ட சத்தியத்துடன் நான் என்றைக்கு உடன்படவில்லையோ அவர்களின் பாதை வேறாக பிரிந்து விடுகிறது. சீடன் குரு இணைப்பிற்கு பின் வழி ஏதும் பிரிவதில்லை. காதலன் கட்டழகு கண்களில் குடியேறும் என்றபடி குரு தன் சீடனின் உள்ளத்தில் முழுமையாக வியாபித்து விடுகிறார். சீடன் அவரது இயல்பில் லயித்து விடுகிறான். அவரது இயல்பை பெற்று விடுகிறான். பிறகு அவன் மிஞ்சி இருப்பதில்லை. அவன் மூலம் குருதான் பேசுகிறார். குருதான் அவனாக நடனமாடுகிறார். அவன் மூலம் மென்குரலில் பாடுகிறார். சிறிது சிறிதாக சீடன் காணாமல் போய்விடுகிறான். குருவின் இன்னொரு சிலை போல் வந்து நிற்கிறது. கவிஞர் ரஹீம் பாடுகிறார். சத்திரம் நிறைந்திருப்பது கண்டு வழிபோக்கர்கள் திரும்பி போய்விட்டனரே. 2. உன் இதயம் குருவால் நிரம்பியிருக்கும் போது வழிபோக்கர்கள் நுழைய முடியாமல் திரும்பி விடுகின்றனர். முன்பு சத்திரம் காலியாக இருந்தபோது ஆக்கிரமித்த வழிபோக்கர்களை எவ்வளவோ உபாயம் செய்தும் வெளியேற்ற முடியவில்லை. சினத்தை, காமத்தை, பேராசையை எப்படி வெளியேற்றுவது என்று
பல தடவை யோசித்தாய், முயன்றாய், எதுவும் பலிக்கவில்லை. உன் இதயம் குருவால் நிரம்பியதும் அங்கே விடாமல் தங்கியிருந்த பல விஷயங்கள் நீ முயற்சி செய்யாமலேயே அகன்றுவிடும், வீழ்ந்துவிடும். குருவின் அருகில் சென்று இருப்பது என்பதற்கு மரணத்தின் அருகே இருப்பது என்று பொருள். இறக்க தயாராக இருக்க வேண்டும். குரு கோபித்தாலும் அவரால் உண்மையில் கோபிக்க இயலாது என சீடன் அறிவான். அது சாத்தியமில்லை. அதுவும் அவரது போதனா முறையில் ஒன்றாகத்தான் இருக்கும். குரு குர்ஜியப் அப்படித்தான் செய்வார். காரணமே இல்லாமல் அவர் வெறி பிடித்தவர் போல் சீடர்களை கோபித்துக் கொள்வார். இதனால் பலர் அவரை விட்டு விலகிச் சென்று விட்டனர். ஆனால் தைரியமாக தங்கியவர்களின் வாழ்வில் அவர் பெரும் புரட்சியை விளைவித்தார். அவர் ஏன் கோபப்படுகிறார் என்பதை நாளடைவில் அவர்கள் புரிந்து கொண்டனர். அவர் கோபத்தை வெளிப்படுத்தி உனக்கு ஒரு சவால் விடுகிறார், சந்தர்ப்பம் தருகிறார். இதோ பார், இப்போது எனக்கு கோபம். இப்படி கோபிக்கிற குருவுடன் சேர்ந்து உன்னால் தங்க முடியுமா என்று கேட்கிறார். ஓர் அன்பர் இன்னோர் அன்பருடன் சேர்ந்து தங்குவதில் என்ன சிரமம் இருக்கப் போகிறது? ஓர் இனியவர் இன்னோர் இனியவருடன் சேர்ந்து தங்குவதில் என்ன தடையுள்ளது? குர்ஜியப் மேலும் கேட்கிறார், நான் கடுமையாக கசப்பாக பழகினால் அப்போதும் நீ என்னுடன் தங்கியிருக்க முடியுமா? முடியுமென்றால் என்னுடன் இரு. குரு கடுமையானவராக இருந்தும் அவருடன் தங்கி விடுபவன் மீது குருவின் அருள் அமுதமாக பொழியும். குருவின் அருகிலேயே இருப்பது ஒரு நிரந்தரமான யோக சாதனையாகும். உலகில் பல வகை சாதனைகள் உண்டு. ஆனால் குருவின் அருகில் இருப்பதை விட வேறு பெரிய சாதனை இல்லை. ஆகவேதான் நான் சத்சங்கம் மிகவும் சிறப்பானது என்கிறேன். அதன் மகிமையின் அளவை கணக்கிட முடியாது. சாஸ்திரங்கள் ஜீவன் இல்லாதவை. அவற்றை நீ லட்சக்கணக்கான முறை படித்தாலும் உனக்கு பிடித்த விதமாகவே அர்த்தம் செய்து கொள்வாய். சாஸ்திரம் உன்னை மாற்ற முடியாமல் போகலாம். ஆனால் உன்னால் நிச்சயமாக சாஸ்திரத்தை மாற்ற முடியும். சாஸ்திரம் அதை தடுக்க என்ன செய்ய இயலும்? நீ உன் விருப்பப்படியே சாஸ்திரத்திற்கு அர்த்தம் எடுத்துக் கொள்வாய். நீ நினைக்கும் அர்த்தத்தை சாஸ்திரத்தின் மீது பதித்து விடுவாய். உன் விளக்கம் சாஸ்திரத்தின் மேலேறி சவாரி செய்யும். உயிருள்ள குருவின் உபதேசத்தின் மீது நீ உன் சொந்த விளக்கத்தை சுமத்த முடியாது. உயிருள்ள குரு பாதரசம் போன்றவர். நீ உள்ளங்கையில் ஏந்தியதும் பாதரசம் விலகிவிடும். அது என்றும் உன் உள்ளங்கைக்கு வசப்படாது. அது உன் பிடி நெகிழ வேண்டும். பிடிக்க முயலும் உன் பழக்கம் ஒழிய வேண்டும் என்பதற்கு ஏற்ப உருளுகிறது. உன் உள்ளங்கை மூடியிருக்க கூடாது, திறந்திருக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறது. பிடிப்பு, பற்று, ஆசை ஆகியவற்றால் உனக்குள்ள எல்லா இறுக்கமும் கரைந்து போக வேண்டுமென விரும்புகிறது. அது உன்னால் பிடிக்கப்படக்கூடிய பொருளாக இல்லை. உனக்கு ஆதாரமாக நீ சார்ந்திருக்கக்கூடிய பொருளாகவும் இல்லை. அடிக்கடி அது பிரிந்து விடுகிறது. நீ அதை உனக்கு ஆதாரம் என, பாதுகாப்பு என நினைத்தாலும் அது திடீரென விலகி விடுகிறது. இதனால் நீ தொப்பென்று தரையில் விழுந்து விடுகிறாய். அது உன்னை பார்த்து, நான் உன்னை உன் சொந்த காலிலேயே நிற்க வைக்க விரும்புகிறேன், அதற்கான வலிமை உனக்கு தர விரும்புகிறேன் என்று சொல்வது போல் உள்ளது. குரு கோபித்தாலும் சீடன் அவர் கோபமாக இருப்பதை கருதுவதில்லை. இதுவும் குருவின் எழிலின் ஓர் அம்சம். நந்தலால் போஸ் என்ற பெயர் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்தியாவில் சிறந்த ஓவியர்களில் ஒருவர். அவனீந்திரநாத் டாகூரின் சீடர். அவனீந்திரர் ரவீந்திரநாத் டாகூரின் சித்தப்பா. இந்த இருவரும் ஒரு நாள் ஓரிடத்தில் உட்கார்ந்திருந்த போது நந்தலால் வந்தார். அப்போது அவர் இளைஞர். தான் வரைந்த கிருஷ்ணன் ஓவியத்தை கொண்டு வந்திருந்தார். ரவீந்திரர் தன் நினைவுகளின் தொகுப்பு நூலில் இவ்வளவு அழகான கிருஷ்ண ஓவியம்தான் பார்த்ததே இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார்.
ரவீந்திரர் மகாகவிஞர், சிறந்த ஓவியரும் கூட. ஆகவே அவரது மதிப்பீடு பற்றி எந்த ஐயமும் எழ வாய்ப்பில்லை. அவர் எழுதுகிறார், நான் அந்த ஓவியத்தை பார்த்து மந்திரத்தால் கட்டுண்டவன் போல் ஆகிவிட்டேன். ஆனால் ஓர் அதிர்ச்சி ஏற்பட்டது. அவனீந்திரர் அந்த ஓவியத்தை ஒரு பார்வை பார்த்தார். உடனே அறைக்கு வெளியே வீசி எறிந்து விட்டார். அவர் நந்தலாலிடம், இதையா பார்க்க தகுந்த ஓவியம் என்று நீ நினைக்கிறாய் என்று சத்தம் போட்டார். உன்னை விட வங்காளத்து கூலி ஓவியர்கள் மேல். கோகுலாஷ்டமி சமயம் கிருஷ்ணன் படம் அருமையாக வரைந்து அவர்கள் 2 பைசாக்களுக்கு விற்கிறார்கள். உன்னை விட நன்றாக வரைகிறார்கள், அவர்களிடம் போய் கற்றுக்கொள் என்றார். இது மிகவும் கடுமையான பேச்சு, இரக்கமற்ற பேச்சு. தன் சித்தப்பா மிகைப்படுத்தி குறை கூறுகிறார். அதை தடுக்க வேண்டுமென ரவீந்திரருக்கு தோன்றியது. சித்தப்பா எல்லை மீறி பேசுகிறார். நான் இவ்வளவு அழகாக வேறு யாரும் வரைந்த ஓவியம் பார்த்ததில்லை. அவனீந்திரரும் கிருஷ்ணன் சித்திரம் தீட்டியிருக்கிறார். அது நந்தலாலின் படத்திற்கு முன் எடுபடாது என்று சொல்ல தயாராக இருந்தேன். அவனீந்திரரின் ஓவியங்கள் பொதுவாகவே எடுப்பாக இல்லை என்று சொல்ல விரும்பினேன். ஆனால் குரு சீடன் பிரச்சனையில் குறுக்கிடுவது சரியில்லை. அவர்களே சமாளித்துக் கொள்ளட்டும். இவ்வாறு நினைத்து சுதாரித்துக் கொண்டு ரவீந்திரர் வாய் திறவாமல் உட்கார்ந்திருந்தார். அவனீந்திரரின் காலை தொட்டு வணங்கிவிட்டு நந்தலால் வெளியேறினார். அடுத்த 3 வருடங்களுக்கு அவரை பற்றி செய்தி ஏதும் கிடைக்கவில்லை. அவனீந்திரர் மிகுந்த கவலையுடன் அவரை எதிர்பார்த்தார். செய்திகள் அனுப்பினார். பலரிடம் நந்தலால் எங்கே போனார் என்று விசாரித்தார். ரவீந்திரர் அவரிடம் பலமுறை சொன்னார், நீங்கள் நந்தலாலை அளவுக்கு மீறி கடிந்து கொண்டு விட்டீர்கள், எல்லை மீறி விட்டீர்கள், அவர் இதயத்தை புண்படுத்தி விட்டீர்கள். அவனீந்திரரும் அவன் எங்கு சென்றானோ என அழுதார். 3 ஆண்டுகளுக்கு பிறகு நந்தலால் திரும்பி வந்தார். அவரது தோற்றத்தில் ஏழைமை தெரிந்தது. ஆடைகள் கிழிந்திருந்தன. அவரை அடையாளம் காண்பது சிரமமாகிவிட்டது. உருவம் கருத்து மாறிப்போயிருந்தது. அவர்தான் வரைந்த சில சித்திரங்களை கொண்டு வந்திருந்தார். அவர் அவனீந்திரரின் கால் தொட்டு வணங்கினார். நீங்கள் மிகச்சரியாக சொன்னீர்கள். நான் போன 3 வருஷங்களை கூலி ஓவியர்களுடன் கழித்தேன். அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள அவ்வளவு விஷயம் இருந்தது. புகழ்பெற்ற ஓவியர்கள் தற்பெருமைக்காக வரைகிறார்கள். ஆனால் சாதாரண நிலையில் உள்ள ஓவியர்களின் படைப்புகளில் அப்பாவித்தனம், இயல்பான தன்மை காணப்படுகிறது. அதை கற்றுக்கொள்ள முடிந்தது. என் நன்மைக்காகவே நீங்கள் என்னை வெளியேற்றினீர்கள். என்னிடம் மிகுந்த கருணை, இரக்கம் காட்டியிருக்கிறீர்கள் என்று நெகிழ்ந்து கூறினார். ரவீந்திரநாதர் இதுதான் சந்தர்ப்பம் என்று கேட்டார். சித்தப்பா, அன்று என்ன பிரச்சனை என்று தெரிந்து கொள்ளலாமா? அப்போது காட்டிய படமே கூட நன்றாக இருந்ததாகவே எனக்கு தோன்றியது. அவனீந்திரர் பதிலளித்தார். அன்று காட்டிய ஓவியம் எனக்கும் பிடித்திருந்தது. ஓர் உண்மையை சொல்கிறேன். நானும் படங்கள் வரைந்திருக்கிறேன். ஆனால் அவை அந்த கிருஷ்ணன் படத்திற்கு முன்னால் ஈடுபடாது. ஆனாலும் அந்த படத்தை வீசி எறிந்தேன். அதை தவிர்க்க முடியவில்லை. ஏனெனில் நான் நந்தலாலிடம் இன்னும் நிறைய எதிர்பார்த்தேன். அன்று அவனிடம், நீ வரைந்த படம் சரியாக அழகாக உள்ளது என்று நான் கூறியிருந்தால் அவன் அந்த அளவிலேயே நின்றிருப்பான். குரு எதையும் சரியாக அழகாக உள்ளது, நிறைவடைந்து விட்டது என்று கூறினால் சீடனின் வளர்ச்சி அத்துடன் நின்றுவிடும். அடிப்படையில் நந்தலாலிடம் பேராற்றல் இல்லாமல் போயிருந்தால் அப்போதே அவனுக்கு பரிசு கொடுத்து அனுப்பியிருப்பேன். ஆனால் அவனுக்குள் கூடுதலான திறமை மறைந்திருப்பதை நான் அறிந்திருந்தேன். அதை வெளிக்கொண்டு வர முடியும். புலப்படாத சிகரங்கள் காட்சி தரக்கூடும் என உணர்ந்தேன். ஆகவே குருவின் கோபம் கோபமாகாது.
அதை கோபம் என நீ நினைக்காதே. உனக்கு வேடிக்கை காட்டி ஏமாற்றுவதற்கு ஒரு போலி நடவடிக்கையாக கருது. இந்த பாடத்தை குருவிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்ற பிறகு அதே பாடம் பரமாத்மாவின் விஷயத்திலும் பொருந்தி வருவதை காண்பாய். பிறகு பரமாத்மா உனக்கு கஷ்டம் கொடுத்தாலும் உனக்கு வேடிக்கை காட்டி ஏமாற்றுவதற்கு ஒரு போலி நடவடிக்கையாக கருது. பிறகு பரமாத்மா உனக்கு கஷ்டம் கொடுத்தாலும் அதை உனக்கு மெருகேற்றி ஒளிவிடச் செய்வதற்கான உபாயம் என நினைத்துக்கொள். பரமாத்மா உனக்கு மரணம் அளித்தால் அதை புதிய வாழ்க்கைக்கான ஆரம்பம் என்ற அர்த்தம் எடுத்துக்கொள். குருவின் அருகில் இருக்கும்போது எது நடந்தாலும் அதை சிரித்த முகத்துடன் ஏற்றுக்கொள்ளும் கலையே சீடத்தன்மை என்பது. மனம் ஒப்பாமல் சோகத்துடன் வேறு வழியின்றி எதையும் குரு அருகில் ஏற்றுக்கொண்டால் எல்லா சந்தோஷமும் போய்விடும். எது நடந்தாலும் ஆனந்த பூர்ணமாக ஸ்வீகரிக்க வேண்டும். எத்துணை அளவு சாத்தியமோ தோல்வியை சிரித்தபடி ஏற்றிடுவோம். எத்தகைய இருட்டிலும் ஒரு மின்னல் போதும். எந்த நிலையிலும் சிரிப்போம் நாம், பாடுவோம் நாம். குருவுடன் இருக்கும் சூழ்நிலையில் இரவு எவ்வளவு இருண்டதாய் இருப்பினும் இடையிடையே மின்னுகின்ற மின்னலே கூட போதுமானது என்று கருது. இருளில் மின்னல் மின்னும் போது அதை அதிர்ஷ்டமாக கருது. மின்னல் ஒளி வீச இருட்டான இரவு வேண்டும். பகலில் மின்னினால் அது மகிழ்ச்சியானது அன்று. ரோஜா புதரில் பூக்களுக்கு முள்ளும் தேவைப்படுகிறது. குருவின் அருகில் இருண்ட சூழ்நிலையில் நீண்ட காலம் இருக்க நேரிடலாம். எத்துணை காலம் என்று கணக்கு போடாதே. எப்போதாவது உன்னை வருடினால் ஆனந்தமாக ஆடு. நன்றி தெரிவித்து பாடு. சீடன் என்பதற்கு யாரோ ஒருவரிடம் பரமாத்மாவை தரிசிக்க ஆரம்பித்து விட்டான் என்று பொருள். இது அரிதான அனுபவம். ஆகவே மற்றவர்கள் இது மிகவும் கடினமான முயற்சி என்று கருதுகிறார்கள். நீ அறிந்திருப்பாய். நீ யாராவது பெண் மீது காதல் கொண்டால் அவள் உனக்கு உலக பேரழகியாக தோன்றுவாள். கிளியோபேட்ரா, மர்லின் மன்ட்ரோ மற்றும் உலகின் தலை சிறந்த அழகியர் உன் காதலியின் அழகுடன் ஒப்பிடுகையில் துளி கூட ஈடுபட மாட்டார்கள். கடந்த காலத்தில் சாரமில்லை, எதிர்காலத்தில் சாரமில்லை. காதலியாகிய ஒரே ஒரு பெண் வாழ்க்கையின் மையமாக அமைந்து விடுகிறாள். உன் அழகு உணர்ச்சி அவளிடம் தெய்வீகத்தை மேலெழச் செய்கிறது, வெளிப்படுத்துகிறது. அன்பின் காரணமாகத்தான் அழகை கற்பனை செய்கிறோம் என்றில்லை. உண்மையிலேயே ஒவ்வொருவரும் அழகுதான். அதை காதலன் அல்லது காதலியே பார்க்க முடிகிறது, மற்றவர்களால் முடிவதில்லை. ஒருவரை பார்த்து அவர் உன் குரு என்று உணர்வு ஏற்பட்டால் உனக்கு ஒரு புதிய பார்வை கிடைத்து விட்டதாக பொருள். அந்த நபர் உனக்கு பரமாத்மா ஆகிவிடுகிறார். நீ இதை மற்றவர்கள் எதிரே நிரூபிக்க முடியாது, நிரூபிக்க முயலவும் கூடாது. இது நிரூபிக்கப்பட வேண்டிய விஷயமும் இல்லை. ஒரு காதலனிடம் உன் காதலிதான் உலகில் பேரழகி என்பதை நிரூபி என நாம் சொல்வதில்லை. அவனிடம் நாம் உன் காதலிதான் பேரழகி என்று ஏன் அறிக்கை விடுகிறாய்? அறிவியல் பூர்வமாக, தர்க்கபூர்வமாக சான்றுகள் திரட்டி நிரூபி என்று சொல்வதில்லை. அவன் ஒரு பைத்தியம், காதல் பைத்தியம் என்று மட்டும் சொல்கிறோம். சீடன் அன்பு பைத்தியம். ஆணழகோ பெண்ணழகோ அற்பாயுளுடையது. சீடன் திளைத்திருக்கும் அன்பு அற்பாயுள் கொண்டதன்று. அவனை ஆட்டி படைக்கும் அன்பு உணர்வு நிரந்தரத்தன்மை பெற்றது. அது கால ஓட்டத்தால் பாதிப்படைவதில்லை. காலம் வரும், போகும். சிஷ்யனிடம் உதிக்கும் சிரத்தை உருமாறுவதில்லை. அது ஸ்திரமானது. சிரத்தை உண்மையானால் அது வீழ்ச்சி அடைவதில்லை. வீழ்ச்சி அடைந்தால் அது நீ நினைத்திருந்தது போல் சிரத்தை என்று அது பிரமையாக தோற்றமாக இருக்கும். யாரிடமாவது பரமாத்மாவின் பிரதிபலிப்பு இருப்பதாக ஒருவர் உணர்வது மிக அரிய சம்பவமாகும்.
ஏனெனில் அவ்வாறு உணர முடியாதபடி அகங்காரம் தடை போட்டுவிடும். நம்மை விடச் சிறந்தவர் ஒருவர் இருக்க முடியும் என்பதை ஒப்புக்கொள்ள நமது மமதை இடங்கூடாது. எப்பொழுது நீ உன்னை விடச் சிறந்தவன் உண்டு, உயர்ந்தவன் உண்டு, வல்லவன் உண்டு, தலைவன் உண்டு என அறிகிறாயோ, ஒப்புக்கொள்ள ஆரம்பிக்கிறாயோ, அப்பொழுது உன் அகங்காரம் கரையத் தொடங்குகிறது. அகங்காரம் கரைந்து விட்டால் முன்பு பரமாத்மாவை குருவில் தரிசித்ததை தொடர்ந்து இப்போது உனக்குள்ளேயும் அதே பரமாத்மாவை காண்பாய். இவ்வாறு குருவிடம் தொடங்கிய சம்பவம் சிஷ்யனிடத்தில் வந்து நிறைவடைகிறது. இது மாபெரும் புரட்சி. இது நிகழ உணர்ச்சி மயமான உள்ளம் அமைய பெற்றிருக்க வேண்டும். குருவிடம் எப்படி செல்ல வேண்டும், அவர் அருகில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டாயல்லவா? உணர்ச்சி மயமான உள்ளத்துடன் செல்ல வேண்டும். ஒருவன் தன் காதலியை எப்படி அணுகுகிறான்? உணர்ச்சி மலர்களை உள்ளத்தில் சீராக அடுக்கிக் கொண்டல்லவா செல்கிறான். உள்ளத்தை தூயதாக்கிக் கொண்டல்லவா செல்கிறான். பாவியிலும் பாவி கூட காதல் வசப்பட்டால் அந்த காலகட்டத்தில் புண்ணிய ஆத்மாவாக விளங்குகிறான். கொலைகாரனில் கொலைகாரனும் கூட தன் காதலியை கொல்ல மாட்டான். பக்காத்தருடனும் கூட மகனின் பணத்தை திருட மாட்டான். பார்த்தாயல்லவா அன்பு விளைவிக்கும் புரட்சியை? துஷ்டன் அருகே கூட அவன் காதலி கவலையின்றி இரவில் படுத்து உறங்க முடியும். அவன் இரவில் எழுந்து தன் கழுத்தை அறுத்து விடுவானோ என்று அவள் கவலைப்படுவதில்லை. அவன் கொலைகாரனாக இருக்கலாம், ஆனால் நேசம் உள்ள இடத்தில் புனிதமான உணர்ச்சி வெளிப்பாடே நிகழ்கிறது. திருடர்களில் ஒருவனை ஒருவன் ஏமாற்ற மாட்டான். வழிப்பறிக்காரன் இன்னொரு வழிப்பறிக்காரனுடன் நேர்மையாக நடந்து கொள்வான். அவன் சத்தியம் செய்து கொடுத்தால் அதை நிச்சயமாக நிறைவேற்றுவான். வணிகர்கள் இவ்வளவு நேர்மையாக இருப்பதில்லை. அவர்கள் வார்த்தையை முழுமையாக நம்ப முடியாது. கெட்டவனிலும் கெட்டவன் கூட அன்பின் நிழல் பட்டு ஆளே மாறிவிடுகிறான். முன்பிருந்த நிலையிலிருந்து மாறிவிடுகிறான். ஆகவே குருவிடம் செல்லும்போது அன்பு, நெகிழ்ச்சி, உற்சாகம், ஆனந்தம் இவற்றால் நனைந்து நிறைந்து செல். சோகமாக அழுதபடி போகக்கூடாது. கண்ணீருடன் சென்றாலும் புகார் கண்ணீராக இல்லாமல் அது ஆனந்த கண்ணீராக விளங்கட்டும். என் கண்களிலிருந்து சொட்டும் நீர் உன்னிடம் ஏதும் எதிர்பார்த்து சிந்தவில்லை. வழிபாடும் செய்து ஒருவன் குறையும் கூறினால் அந்த அன்பு வெறும் பாசாங்கு. வழிபாடு எங்கோ அங்கே குறை எப்படி இருக்கும்? அந்த அன்பு வெறும் பாசாங்கு. குருவிடம் வழிபாட்டு உணர்வுடன் செல். முகம்மதியர்கள் மசூதியிலும், இந்துக்கள் கோயில்களிலும், சீக்கியர்கள் குருத்வாராவிலும் எப்படி பிரவேசிப்பார்களோ அப்படி குருவிடம் செல். மலர்களும் கனிகளும் ஏந்தி சாட்சாத் பரமாத்மாவிடம் செல்வது போல் குருவை அணுகு. பிறகு ஒரு புரட்சியே தோன்றிவிடும். எந்த சம்பவமும் உன் உணர்ச்சியின் காரணமாகவே நடைபெறுகிறது. உணர்ச்சி ஆழமானதாக இருந்தால் கற்சிலையின் தொடர்பாலும் மாறுதல் நிகழும். உணர்ச்சி வற்றி போயிருந்தால் உயிரோட்டமுள்ள பரமாத்மாவை நெருங்கினாலும் மாறுதல் ஏதும் உண்டாகாது. குருவிடம் இருந்தால் எப்போதும் சுகம்தான் என்ற நிலை இல்லை. இது எனக்கு தெரியும். அவரது சகவாச பாதிப்பால் நீ நிறைய விஷயங்களை உடைத்தெறிய நேரிடும். உடைத்தெறிவது என்பது வேதனையானதுதான். சிலவற்றை அழிக்க நேரிடும். அவ்வாறு அழிப்பது வலி தரும் விஷயம். நீ சிலவற்றிற்கு மெருகேற்ற வேண்டும், எரிக்க வேண்டும், நெருப்பின் வழியே பயணிக்க வேண்டும். இவையெல்லாம் சுகமான நிலைமைகள் அல்ல. ஆனால் சீடனுக்கு ஒரு பூரண நம்பிக்கை. அழிவு என்பது நிர்மாணத்தின் பாதையில் இட்டுச் செல்கிறது. அழிந்து போதல் என்பது
புதிதாக உருவாவதற்கான தயாரிப்பு ஆகும் என்று அவன் நம்புகிறான். ஒரு பழைய வீட்டை இடித்து தள்ளும்போது நாம் மகிழ்ச்சியோடு தான் இருக்கிறோம். ஏனெனில் அங்கே நாம் ஒரு புதிய வீடு கட்டுவதற்காக இடம் தயார் செய்து கொண்டிருக்கிறோம். பழைய வீட்டை இடிக்கும் போது நீ கண்ணீர் பெருக்குவதில்லை. வசதியாக புதிய வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு வந்துவிட்டது என்று மகிழ்ச்சியே கொள்கிறாய். ஆனால் இன்னொருவன் வந்து உன் வீட்டை தகர்த்தால் நீ சந்தோஷப்பட மாட்டாய், அதை நாச வேலை என்பாய். இந்த இரண்டு சூழ்நிலைகளிலும் நடைபெறும் சம்பவம் ஒன்றேதான். அதாவது, ஒரு வீடு இடிக்கப்படுகிறது. புதிதாக வீடு கட்டுவது எதிர்காலத்துடன் சம்பந்தப்பட்டது. கட்டப்படுமோ இல்லையோ தெரியாது. நாளை என்பது உண்டா இல்லையா என்றோ, நாளை சூரியன் உதிக்குமோ உதிக்காதோ என்று யாருக்கு தெரியும்? வீடு கட்ட வாய்ப்புள்ளதாக இன்று தோன்றுகிறது. நாளை அந்த வாய்ப்புக்கு இடமில்லாமல் போகலாம். யாருக்கு தெரியும்? இடிந்து வீழ்தல் என்பது இரண்டு நிலைகளிலும் ஒன்றேதான், அழிப்பதற்கும் ஆக்குவதற்கும் ஒரே வழி. ஆனால் ஒன்றில் நீ துக்கப்படுகிறாய், இன்னொன்றில் மகிழ்கிறாய். ஒன்றில் உன் இதயம் உற்சாகத்தால் நிரம்பி வழிகிறது, இன்னொன்றில் நீ பிணம் போல் உணர்ச்சியற்று நிற்கிறாய். எல்லாம் எதை பொறுத்தது என்றால், இடித்தல் அழிப்பதற்காகவா, புதிதாக படைப்பதற்காகவா என்று பார்க்க வேண்டும். குருவிடம் போய் தங்கினால் உன்னிடம் உள்ள பழையது எல்லாம் அழிந்துவிடும். நீ மறுபடியும் சிதறி உருவாக்கப்படுவாய். நீ துண்டு துண்டாக வெட்டப்படுவாய். இதனால் வேறு விதமாக இணைத்து உன்னிடம் புதிய இசை தோன்றச் செய்ய முடியும். உனது வீணை தாறுமாறாக உள்ளது. கம்பிகள் முறை தவறி கட்டப்பட்டுள்ளன. இதனால் இனிய சங்கீதம் கேட்க வேண்டிய இடத்தில் துயர ஒலி வெளிப்படுகிறது. ஆனந்தம் தோன்ற வேண்டிய இடத்தில் நரகம்தான் எழுப்பப்பட்டு வருகிறது. உன் நிலைமை உருக்குலைந்து சிதைந்துள்ளது. பொன்னில் மண் நிறைய கலந்து விட்டது. குப்பை கூளம் சேர்ந்து விட்டது. பல பிறவிகளாகவே தங்கம் குப்பையில் கிடந்து வருகிறது. அது நெருப்பின் வழியே பரிசுத்தமாக வேண்டும். உன்னிடமுள்ள அவசியமற்றதெல்லாம் அந்நெருப்பில் பஸ்மமாகிவிடும். உன்னிடமுள்ள உண்மையான அம்சங்களுடன் நீ மிஞ்சியிருப்பாய். அந்த அக்னி பிரீட்சையில் தேறி சொக்க தங்கமாக வெளிவருவாய். ஆனால் நெருப்பு என்றால் சுடும்தான், புண்ணாகும், உடனடியாக ஆறாது. வலியின் மூடிவை நீ இன்பத்தின் ஆரம்பமாக புரிந்து கொள். துன்பம் சிகரத்தை தொடுவதாக உனக்கு தோன்றும் போது அங்குதான் அன்பு வழி இன்பத்தின் ஆரம்பம் உள்ளதை நீ நினைவில் வை. பொதுவாக நாம் எல்லோரும் சுகம் பெறுவதற்கே ஆசைப்படுகிறோம். துக்கம் என்றால் பயந்து நடுங்குகிறோம். நமக்கு சுகத்தில் ஆர்வம், கிடைப்பதோ துன்பம். ஆர்வம் ஆர்வ அளவிலேயே நின்று விடுகிறது. தாகம் அப்படியே நீடிக்கிறது. திருப்தி ஏற்படவில்லை. துக்கத்தின் வழியாக பயணம் செய்ய சம்மதிப்பவர்களுக்கே சுகம் கிடைக்கிறது. இந்த கஷ்டமான பயணத்தின் பெயரே தவம். குருதேவரின் நிழலில் இருப்பது மரணத்தின் அருகே இருப்பதற்கு சமம். அதுவும் ஒரு வகை தவம். அங்கே உனக்கு மெருகேற்றப்படும். உன் தோல் உரிக்கப்படும். நீ அழிக்கப்படுவாய். நீ துடைக்கப்படுவாய். உனக்குள் இருக்கும் வாய்ப்பு ஆற்றல்கள் எச்சரிக்கப்படும். அவற்றிற்கு சவால் விடப்படும். எல்லாம் சிரமமாக இருக்கும். தவம் போல் வருத்தும். எதை பெற்றால் வாழ்க்கையில் அமைதி கிடைக்குமோ அதை நீ இத்துணை சோதனைகளை கடந்து வந்த பிறகுதான் பெற முடியும். இந்த ஆன்மீக அமைதி கிடைத்துவிட்டால் வேறு எதையும் மேற்கொண்டு பெறுவதற்கு அலையும் அவசியம் நேராது. குரு உனக்கு அரிதாகவே தான் வழிகாட்டுவார். அவர் முழு வழியையும் தெரிவித்தால் உனக்கு எளிதாக வசதியாக அமையும். இப்படி செய் என்று மட்டுமாவது குறைந்தபட்சம் அவர் சொன்னாலே அது பெரிய விஷயம். ஆனால் இப்படி செய் என்று குரு உனக்கு அவ்வப்போது சொல்லிக்கொண்டே மட்டும் இருந்தால் அவர் வெறும் பேச்சாளிதான்.
குரு உன்னை செயல்பட வைப்பார். அவர் வழிகாட்டுவது மட்டுமில்லை, உன்னை உதைத்து அந்த வழியில் தள்ளிவிடுவார். வழி நடத்தவும் செய்வார். ஏனெனில் உன்னிடம் சுயமாக நடக்கும் அளவு பலமில்லை. நீ ஜடமாகிவிட்டாய். உன் அவயவங்களை பாரிச வாயு முடக்கி போட்டுள்ளது. உன்னிடம் எத்தனையோ முறை இதுதான் வழி, மேலே நட என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ அதை கேட்கவும் செய்தாய், புரிந்தும் கொண்டாய். ஆனால் நடக்கவில்லை, காலெடுத்து வைக்கவில்லை. புனித அகஸ்டின் சொன்னார், நான் என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியும், ஆனால் அதை நான் செய்வதில்லை. நான் என்ன செய்யக்கூடாது என்பதும் நான் அறிவேன், ஆனால் அதையேதான் நான் செய்கிறேன். உன் விஷயத்திற்கு வருவோம். எது சரி என்று உனக்கும் தான் தெரியுமே, பிறகு உனக்கு வழி என்ன சொல்றது? எது சரி என்று அறிந்திராத மனிதன் எவனையும் உன்னால் காட்ட முடியுமா? எது சரி எது தவறு என்று எல்லோருக்குமே தெரியும் தான். ஆனால் இதனால் என்ன பிரயோஜனம்? வழி எது என்று சொல்வதால் என்ன ஆகிவிடப் போகிறது? உன்னை நடக்க வைக்க யாராவது தேவையாயிற்றே, அதோ பாதை தெரியுது பார் என்று சுட்டிக்காட்ட மட்டும் செய்பவனை உன் வழிகாட்டியாக நினைத்து விடாதே. உண்மையான வழிகாட்டி உன்னோடு சேர்ந்து நடப்பான். உனக்கு பின்னாலும் முன்னாலும் கிழக்காலே மேற்காலே சேர்ந்து வருவான். தேவைப்பட்டால் உன்னை தரதரவென்று இழுப்பான், உதைப்பான், ஓட விரட்டுவான். வழிகாட்டி நீ உள்ள இடம் அடைந்த தகுதி நிலை வரை வருவான். பிறகு நீ சேர வேண்டிய இடம் வரை கூட்டிச் செல்வான். அவனது அணுகுமுறை ஒரு தந்தை தன் மகனை கைப்பிடித்து அழைத்துச் செல்வது போல இருக்கும். வழியை காட்ட மட்டுமே செய்வதானால் அதை மைக்கற்களில் வரையப்பட்டுள்ள அம்புக்குறி அடையாளமே சொல்லிவிடுமே. மனித வழிகாட்டிக்கு என்ன தேவை? வழிகாட்டினால் போது மென்றால் சாஸ்திரங்கள் வழிகாட்ட உள்ளனவே. சாஸ்திரிகளுக்கு என்ன தேவை? பிறகு சாஸ்திரத்திற்கும் சாஸ்திரிக்கும் இடையே என்ன வித்தியாசம் இருக்கும்? கை நீட்டி வழியை காட்டினால் போதும் என்றால் கீதைக்கும் கிருஷ்ணனுக்கும் இடையே என்ன வேறுபாடு? கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு வழி எது என்று கை காட்டி மட்டும் விட்டுவிட்டாரா? அவர் அவனை அறியாமல் இருட்டிலிருந்து பலவந்தமாக வெளியே இழுத்து வந்தார். அஞ்ஞான துயிலிலிருந்து தட்டி எழுப்பினார். பலமுறை அவரிடமிருந்து தப்பித்து ஓட அர்ஜுனன் முயன்றான். கிருஷ்ணன் அவன் நழுவ முடியாதபடி எல்லா கதவுகளையும் மூடிவிட்டார். அவன் நிறைய கேள்விகள் கேட்டான், நிறைய சந்தேகங்கள் கிளப்பினான். அவை எல்லாவற்றிற்கும் அவர் திருப்திகரமான பதில் தந்தார். இதன் விளைவாக கிருஷ்ணனை ஸ்வீகரிப்பதைத் தவிர, அவருடன் சேர்ந்து நடப்பதைத் தவிர வேறு வழியில்லை என்ற நிலைக்கு அவனை கொண்டு வந்து நிறுத்தினார். வாழ்க்கையில் சில நேரங்களில் ஏமாற்றம், சில நேரங்களில் துன்பம், வலி. விஷ்ணு, சைத்தன்யா, ஓஷோவின் சீடன் அம்மாதிரி நேரங்களை அனுபவித்து வருகிறான். அப்பொழுது தடுமாறி இருக்கிறான், தர்ம சங்கடத்தில் சிக்கியிருக்கிறான். இதற்காக பயப்பட வேண்டியதில்லை. எல்லோருமே இப்படித்தான் வாழ்க்கை நடத்தி வருகிறார்கள். இது இயற்கையானதுதான். இதில் விசேஷம் எதுவும் இல்லை. எல்லோருமே அவ்வப்போது தடுமாறுகிறார்கள். எல்லோரும் ஆயிரக்கணக்கான கவலைகளால், சந்தேகங்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இப்படி அலைக்கழிக்கப்பட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேறுகிறது. இந்த வேதனை விரிந்து பரந்த வாழ்வாக ஆகும். உனக்கு ஏமாற்றம் உள்ளது, எனினும் அதிலிருந்து ஒரு வல்லமை பெறுவாய். ஸ்பரிச சுகத்தால் மனப்புண்களை மலர்களாய், நட்சத்திரங்களாய் மாற்றுகின்ற விரல்களின் முன்னே தலை வணங்கு. வலி அடிப்படையில் துன்பமன்று, அது புதியதோர் அர்த்தம் புரியத் தொடங்குவதன் அடையாளம். இது பெண்களுக்கு குழந்தை பிறக்கும் சமயம் ஏற்படுகின்ற பிரசவ வேதனைக்கு சமம். வலிக்கு பயந்தால் பிரசவம் எப்படி நடைபெறும்? சில ஆண்டுகள் முன் இங்கிலாந்தில் ஒரு பெரிய வழக்கு பரபரப்பு ஏற்படுத்தியது.
மருந்து தயாரிக்கும் நிறுவனம் ஒன்று ஒரு புதிய மருந்தை அறிமுகப்படுத்தியது. அது வலி நீக்கி மருந்து. பிரசவ வலியை நீக்க வல்லது. வலி தெரியாமல் குழந்தை பிறக்க உதவுவது. ஆனால் அம்மருந்தால் விபரீதமான விளைவுகள் ஏற்பட்டன. நூற்றுக்கணக்கான தாய்மார்கள் இந்த மருந்தை உபயோகித்தனர். விளைவு, அந்த மருந்து நிறுவனத்தின் மீது நூற்றுக்கணக்கான வழக்குகள் தொடரப்பட்டன. தாய்க்கு பிரசவ நேர வலி ஏற்படவில்லைதான், ஆனால் தாயின் வலிக்கான மருந்து விஷம் போல் சிசுவை விகாரப்படுத்திவிட்டது. பிரசவ சமயம் வலி உண்டாவது இயற்கையானது, அது அவசியமானது, அது ஏற்படத்தான் வேண்டும். அதை தடுப்பது ஆபத்தானது. உலகிலேயே ஜப்பான் நாட்டில் மட்டும்தான் பிரசவ வலியை தடுக்க எந்த மருந்தும் உபயோகிக்க கூடாது என்று சட்டம் இயற்றப்பட்டது. இது நல்ல அறிவுபூர்வமான நடவடிக்கை. ஏனெனில் பிரசவ வலிதான் சிசுவின் வாழ்க்கை தொடங்குவதன் அறிகுறி. தாய்க்கு தான் வலி என்றில்லை, சிசுவிற்கும் வலி ஏற்படுகிறது. ஆனால் அந்த வலியிலிருந்துதான் புதியதொரு வாழ்க்கை நிர்மாணிக்கப்படுகிறது. ஒரு விவசாயிக்கு பரமாத்மாவுடன் பிரச்சனை. சில சமயம் மிகையான மழை, சில சமயம் ஆலங்கட்டி பொழிவு, சில சமயம் பனிப்பொழிவு, சில சமயம் மழையின்மை, சில சமயம் கடும் வெப்பம். இதனால் பயிர்கள் நாசமடைந்தன. போதாததற்கு சில சமயம் வெள்ளம், சில சமயம் வறட்சி. விவசாயி கடவுளிடம், உமக்கு விவசாயம் பற்றி அறிவு போதவில்லை என்று குறை கூறினான். கடவுளுக்கு வேடிக்கை செய்ய தோன்றியது. நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ எண்ணுகிறாய் என்று அவர் திருப்பி கேட்டார். விவசாயி சொன்னான், ஒரு வருஷத்திற்கு பருவ மாறுதல்கள் என் திட்டப்படி நடக்க எனக்கு வாய்ப்பு கொடுங்கள். பிறகு பாருங்கள், நான் உலகத்தை தானியங்களால் நிரப்பி சுகமயமான இடமாக ஆக்கி காட்டுகிறேன். கடவுள் ஒப்புக்கொண்டார். சரியப்பா, ஒரு வருஷம் உன் இஷ்டப்படியே பருவ மாறுதல்கள் ஏற்படும். நான் தலையிடாமல் விலகி நிற்பேன் என்றார். விவசாயிக்கு இயற்கையாகவே பயிரிடும் அறிவும் அனுபவமும் இருந்தது. அவன் விரும்பிய போது வெயில் அடித்தது, விரும்பிய போது மழை பெய்தது. ஒரு துளி கூட கூடுதலாகவோ குறைவாகவோ இல்லாமல் அவன் கேட்ட அளவிற்கே மழை பெய்தது. விவசாயிக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கோதுமை பயிர் மனிதன் உயரத்திற்கு அவனது வயலில் வளர்ந்திருந்தது. இவ்வளவு விளைச்சல் இதற்கு முன் ஏற்பட்டதில்லை. அவன் யோசித்தான், கடவுளுக்கு இப்போது விவசாயம் பற்றி புரிந்து போயிருக்கும். தேவையில்லாமல் யுகங்களாக அவர் விவசாயிகளுக்கு தொல்லை கொடுத்து வந்திருக்கிறார். யாராவது விவசாயியிடம் விசாரித்திருந்தால் சிக்கல் தீர்ந்திருக்கும். இப்போதாவது புரிந்து கொண்டார் என்றால் நல்லதுதான். விவசாயியின் வயலின் கோதுமை பயிர் மரம் உயரத்திற்கு வளர்ந்து விட்டது. அவன் மகிழ்ச்சியில் திளைத்தான். ஆனால் அறுவடை செய்து பார்த்ததில் நெஞ்சில் அடித்துக் கொள்ள நேரிட்டது. தானியத்தின் உள்ளே கோதுமை மணியே இல்லை. நெற்றியெல்லாம் வெறுமையாக இருந்தது. அதிர்ச்சியடைந்த விவசாயி, கடவுளே, என்ன இப்படி செய்து விட்டீர்களே என்று கூக்குரலிட்டான். கடவுள் விளக்கினார், நீயே நன்கு யோசித்துப்பார். நீ வாழ்க்கை போராட்டத்திற்கு இடமே தரவில்லை. ஆலங்கட்டி பொழிய வேண்டுமென நீ ஒருபொழுதும் கேட்கவில்லை. புயல் சூறாவளி வீசவே நீ விடவில்லை. புயல், இடி, மின்னல் ஆகியவற்றை பயிரின் உயிர் சேகரிக்க முடியவில்லை. இவை நன்றாக வளர்ந்துள்ளன, ஆனால் உள்ளே வெறுமையாக உள்ளன. ஏன் என்று புரிந்ததா? போராட்டம் மனிதனை மையமாக வைத்து அவனை நிரப்புகிறது. இல்லாவிடில் மனிதன் உள்ளே வெறுமையாக காலியாக இருப்பான். இதனால்தான் பணக்காரர்களின் மகன்கள் சூன்யமாக இருக்கிறார்கள். வெயில் வேண்டும் போது வெயில் கிடைத்தது, மழை தேவைப்பட்ட போது மழை பெய்தது. புயல் சூறாவளி கிடையாது. இதனால் பயிரின் உள்ளே
கோதுமை மணி இல்லாமல் போய்விட்டது. இதே போல்தான் பணக்கார குடும்பங்களில் திறமைசாலிகள், சாதனையாளர்கள் அதிகம் தோன்றுவதில்லை. வாழ்க்கையில் கொஞ்சமாவது போராட்டம் தேவை, சவால் தேவை. புயல் உழுக்கும் போது மரம் தனது சுயமான வலிமையால் நீடித்து நிற்கிறது. சூறாவளி காற்றில் பயிர் தலை சாய்கிறது, பிறகு மீண்டும் நிமிர்கையில் ஒருவித வலிமையை பெற்றுவிடுகிறது. போராட்டத்தால் சக்தி உருவாகிறது. போராட்டமோ எதிர்ப்போ இல்லை என்றால் சக்தி உறக்க நிலையிலேயே அசைவின்றி கிடக்கிறது. பிரசவ வலி தாய்க்கும் உண்டு, சேய்க்கும் உண்டு. ஆனால் அந்த வலியில்தான் வாழ்க்கை ஆரம்பமாகிறது. அது சுபமான வலி, சுகமான வலி. இல்லாவிடில் சிசு உள்ளே சூன்யமாக பிறக்கும். அது பலகீனமாக இருக்கும். வலியின்றி குழந்தை பிறந்துவிட்டால் அதனிடம் தாய்க்கு இருக்க வேண்டிய பாசம் இல்லாது போய்விடும். ஏனெனில் எப்பொருளை அடைய நாம் கஷ்டப்படுகிறோமோ அதனிடம் நமக்கு இயற்கையாகவே பற்று ஏற்பட்டு விடுகிறது. எட்மண்ட் ஹிலேரி சிரமப்பட்டு இமயமலையை அடைந்த போது அவருக்கு ஏற்பட்ட ஆனந்தம் நீ ஹெலிகாப்டரில் அங்கு போய் இறங்கினால் கிடைக்கவே கிடைக்காது. அதில் சுவை இருக்காது. ஏனெனில் நீ உழைப்பு ஏதும் செய்யவில்லை, வலி ஏதும் பொறுத்து கொள்ளவில்லை. பிறகு பரிசு எப்படி கிடைக்கும்? மக்கள் போடும் தப்பு கணக்கால் தான் வாழ்க்கை மதிப்பிழக்கிறது. சேரும் இடத்தை விட போகும் வழியும் விதமுமே முக்கியம். நினைத்த மாத்திரத்தில் நீ ஓரிடத்திற்கு போய் சேர்ந்து விட்டால் அதனால் துணியும் சந்தோஷம் விளையாது. வெற்றியை விட முக்கியமானது முயற்சி. அந்த பயணத்தில் போராட்டங்கள், எதிர்ப்புகள், வழி துன்பங்கள், பயணம் முடியும் நாளை எதிர்நோக்கும் ஏக்கம், பயண முடிவை எதிர்பார்த்து விழித்திருக்கும் இரவுகள், சிரமம் தாங்காமல் உகுத்த கண்ணீர், இவையெல்லாம் கலந்து விளங்குகின்றன. இத்தகைய பயணம்தான் முடிவின் போது ஆனந்தம் அளிப்பதாக இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு வலியையும் புதிய அர்த்தம் தோன்றும் நிலை வரை செல்லவிடு. விஷ்ணு சைதன்யா, உனக்கு வலி என்று எனக்கு தெரியும். என்னிடம் வருவதற்கே நீ பயப்படுவதும் நான் அறிவேன். அஞ்சாதே, அருகில் வா. உன்னை, தன் உணர்வை வெளியில் விட்டுவிட்டு உள்ளே வா. என் அருகில் அமர். சூன்யமான எதுவும் எழுதாத ஏடு போல இரு. அப்பொழுது நான் உன் மீது ஏதும் எழுத வசதிப்படும். ஏற்கனவே எழுதப்பட்டவனாக என்னிடம் வராதே. ஏற்கனவே பச்சை குத்தப்பட்டவனாக என்னிடம் வராதே. அப்படி நீ வந்தால் உன் மீது நான் என்ன எழுத முடியும்? நான் எழுத கொஞ்சம் வாய்ப்பு கொடு. காலியாவா? அதனால் நான் உனக்குள் பொழிந்து உன்னை நிரப்புவேன். சாஸ்திரங்களை நிரப்பிக் கொண்டு வராதே. நீ சித்தாந்தங்கள், வாத விவாதங்கள் என்ற வலையில் சிக்கிக் கொள்ளாதே. நான் உனக்குள் ஒரு புதிய சாஸ்திரத்தை நிரப்ப தயாராக உள்ளேன். நீ அமைதியாக வா, இதயபூர்வமாக வா, உணர்ச்சி மயமாக வா. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் உனக்கு நான் மெருகேற்றுவேன். உன்னை புதிய சிலையாக வடிப்பேன். இரண்டாம் கேள்வி. இலட்சக்கணக்கில் முயன்று தோற்றேன். ராம ரத்தினத்தை பெற்றேன் இல்லை. ஏன் அப்படி? இப்படித்தான் நிலைமை உள்ளது. மனித முயற்சி பலனளிப்பதில்லை. கூட்டி கழித்து பார்த்தால் கடவுளின் கருணைதான் காரியத்தை நடத்தி கொடுக்கிறது. ஆனால் கடவுளின் கருணையை பெற மனிதன் முயற்சி செய்யத்தான் வேண்டும். இந்த கருத்துக்கள் முரண்படுவது போல் உள்ளனவாக தெரிகிறது. புரிந்து கொள்ள முயலுங்கள். கடவுளின் கருணை கிடைக்கப் பெற்றவர்களுக்குத்தான் கடவுள் கிடைக்கிறார். ஆனால் சளைக்காமல் முயலுபவர்களே கடவுளின் அருளை பெறுகிறார்கள். பிரயத்தனத்தால் பிரபு கிடைப்பதில்லை. ஆனால் பிரபுவின் கிருபை பிரயத்தீனத்தால் கிடைக்கிறது. பிறகு பிரபுவின் கிருபையால் பிரபுவே கிடைத்து விடுகிறார். ஆக உலகில் இரு வகை மனிதர்கள். ஒரு வகையினர் எங்கள் முயற்சியால் எதையும் பெற்றே தீருவோம், உன்னுடைய தயவு தேவையில்லை என்பார்கள்.
இவர்கள் மிகவும் திமிர் பிடித்தவர்கள். நாங்கள் எதையும் கேட்டு வாங்க மாட்டோம். நாங்கள் யாசகர்கள் இல்லை. நாங்கள் உரிமையுடன் பிடுங்கி எடுத்துக்கொள்வோம் என்பார்கள். இவர்கள் கடவுள் மீதே கூட தாக்குதல் நடத்துபவர்கள். கத்தியும் ஈட்டியும் ஏந்தி தாக்குபவர்களைப் போல இவர்கள் பாண்டு வாத்தியமும் டமாரமும் தீவட்டிகளும் ஏந்தி கடவுள் மீது படையெடுக்கிறார்கள். இவர்களுக்கு கடவுள் ஒரு காலத்திலும் கிடைப்பதில்லை. ஆகவே இவர்கள் கடவுளே கிடையாது என்று அறிவித்து விடுகிறார்கள். இருந்தால் கிடைத்திருப்பாரே என்பார்கள். இது அறிவியல் வழிமுயற்சி. அறிவியலின் வழிமுறை தாக்குதலும் திணித்தலும் ஆகும். அது பலவந்தமாக வாழ்க்கையின் ரகசியங்களை திறந்து காட்ட விரும்புகிறது. அச்செயல் மொட்டை பலவந்தமாக திறந்து பூவாக்க முயலுவதற்கு சமம். அம்முயற்சியில் எல்லாம் அழிந்து போகும். பூவின் அழகும் நாசமாகிவிடும். வாழ்க்கையின் ரகசியம் தானாகவே வெளிப்படுகிறது. நீ மௌனமாக அதை எதிர்பார்க்கும் போது, அதற்காக பிரார்த்தனை செய்யும் போது, அதை எண்ணி சாந்தமாக அமர்ந்துள்ள போது, அது திறக்கட்டும் என கடவுள் நினைக்க நீ வாய்ப்பு தரும்போது அது நடைபெறுகிறது. நீ அதை அவசரப்படுத்தவில்லை, நீ வற்புறுத்தவில்லை. மிகவும் தாமதமாகிறது. நான் நிறைய முயன்று விட்டேன். இனியாவது திற என்று நீ கெஞ்சுவதில்லை. நீ நிபந்தனை எதையும் முன்வைப்பதில்லை. நீ பேரம் பேசுவதில்லை. நீ சொல்வது உனக்கு எப்போது விருப்பமோ திறந்து கொள். எனக்கு சம்மதம். நான் தயார். நான் எந்நேரமும் காத்து நிற்பேன். இந்த பிறவியில் வாழ்க்கை ரகசியம் வெளிப்படுமானால் சரிதான். அது அடுத்த பிறவியில் தான் சாத்தியம் என்றால் அதற்கும் சரிதான். எனக்கு எத்தகைய அவசரமும் இல்லை. தாக்கும் மனப்பான்மை உள்ளவர்கள் தாங்கள் விரும்பியதை பெறுவதில்லை. இன்னொரு வகையினர் இன்னொரு துருவம் போல் தீவிரமாக உள்ளனர். அவர்கள் சொல்வது, முயன்றும் கிடைக்காத நிலையில் மேற்கொண்டு என்ன செய்வது? கிடைக்கும் நேரம் வரும்போது கிடைக்கட்டும். இவ்வாறு எண்ணி அவர்கள் ஒன்றும் செய்யாமல் உட்கார்ந்து விடுகிறார்கள். அவர்கள் எதிர்பார்த்தல் கூட செய்வதில்லை. அவர்கள் சொல்வது, நாம் முயன்றும் பலன் எதுவும் இல்லை. எல்லாம் தலைவிதிப்படியே நடக்கும். அதற்குரிய நேரம் வரும்போது நடப்பது நடந்தே தீரும். கடவுள் கருணை காட்டும்போது காரியம் நடக்கும். அவரது ஆணையின்றி ஓர் இலையும் அசையாது. நம் கையில் என்ன உள்ளது? மேற்கண்ட 2 வகையினருக்கும் புத்திமட்டு. ஒரு வகையினரிடமிருந்து தோன்றும் மிகையான சுறுசுறுப்பு நோயாக சுரமாக வளர்ந்து ஒரு வெறியாக மாறிவிடுகிறது. 2ஆம் வகையினரின் செயலற்ற நிலையிலிருந்து மந்தமும் சோம்பேறித்தனமும் வளர்ந்து தாமச குணம் உருவாகிறது. சரியான பாதை இந்த 2 வழிகளுக்கும் நடுவிலே அமைந்துள்ளது. அதாவது, நாம் முயற்சியும் செய்ய வேண்டும், பிரசாத பலனையும் யாசிக்க வேண்டும். தோல்வி ஏற்படலாம், ஆனால் பின்வாங்காதே. இலட்சக்கணக்கு முயன்று தோற்றால் அது தோல்வி என்று. சிலர் முயல்வதே இல்லை, சும்மா உட்கார்ந்திருக்கிறார்கள். ஒரு வகையில் அவர்களுக்கு தோல்வி இல்லை எனலாம். அதில் பெருமை இல்லை. உன்னால் முடிந்த அளவிற்கு முயன்று பார். முடிந்த அளவிற்கு நிறைவேற்று. முயன்றும் கிடைக்காவிடில் கலவரப்பட்டு கடவுள் இல்லை என்று சொல்லிவிடாதே. முயற்சிகளின் பலனாக சரியான வாய்ப்பு நெருங்கி வரும். சந்திக்கும் வேளை வந்துவிடும். ஆகவே பின்வாங்காதே. எல்லா முயற்சியும் செய்து பார்த்த பிறகு நீ தோல்வியடைந்தால் தோற்றவனுக்கு ஹரியின் நாமம் என்றபடி நீ ஹரியின் பெயரை ஓது. நீ பெற்ற படுதோல்வியில் மகா வெற்றி விளைவதை காண்பாய். ஆம், நீ தோற்றாய். தோல்வியின் பரிசாக ராமரத்தினம் என்னும் செல்வத்தை பெறுகிறாய். இப்பக்கம் தோல்வி, அப்பக்கம் வெற்றி. ஏனெனில் நீ தோல்வியுற்றதால் நீ என்பது அழிந்து போனது. நீ அழிந்ததும் இறையமுதம் உன் மீது பொழிந்தது. நீ மறைய வேண்டும் என்பதற்குத்தான்
காலம் காத்திருக்கிறது. ஆனால் முயற்சி செய்யாமல் நீ தன்னுணர்வை போக்கிக் கொள்ள முடியாது. இதில் முரண்பாடு உள்ளது போல் தோன்றுகிறது. ஒருவன் என்னிடம் கூறுகிறான், இரவில் எனக்கு தூக்கம் வருவதில்லை, இதனால் நான் என்ன செய்வது? நான் சொன்னேன், நீ ஒன்று செய். தினமும் மாலையில் 5-6 மைல் நடைப்பயிற்சி செய். அவன் மறுத்து, இதென்ன இப்படி சொல்கிறீர்களே, ஏற்கனவே தூக்கம் வராமல் நான் அவதிப்படுகிறேன். 5-6 மைல் நடைப்பயிற்சியும் மேற்கொண்டால் பிறகு இரவு முழுவதும் தூக்கம் வராது என்று கூறினான். நான் நம்பிக்கையூட்டுகிறேன், நீ கவலைப்படாதே, நீ 4-5 மைல் உலாவு. தூக்கம் வருவதற்கு கட்டாயமான தேவை தோல்வியடைதல், அதாவது களைத்து போதல். இக்காலத்தில் நிறைய பேர் தூக்கம் வராமல் அவதிப்படுகின்றனர். கிழக்கத்திய நாடுகளில் இப்பிரச்சனை குறைவு, மேற்கு நாடுகளில் இப்பிரச்சனை அதிகம். விரைவிலேயே தூக்கமின்மை நோய் கிழக்கு நாடுகளிலும் பரவலாக ஆகிவிடும். ஏனெனில் இந்நாடுகளிலும் அறிவியல் மேலும் விருத்தியாகும், சுகமும் செல்வமும் அதிகரிக்கும், வறுமை குறைந்துவிடும், வேலை பளுவும் குறைந்து போகும். மேற்கு நாடுகளில் வாரம் 6 நாள் உழைப்பு இருந்தது, பிறகு வேலை நாள் 5ஆக குறைந்தது, 4 நாளாக குறைய வாய்ப்புள்ளது. இயந்திரங்களே வேலைகளை முடித்து விடுகின்றன. மனிதனின் கையிலிருந்து வேலைகள் நழுவுகின்றன. வேலை எதுவும் மீந்திராவிடில் ஓய்வெடுக்கும் தேவையே எழாது. சளைக்காமல் உழைத்திருந்தால்தான் ஓய்வெடுக்கும் தேவை உண்டாகும். ஓய்வு என்பது ஒரு தேவை. நீ உண்கிறாய், பருகுகிறாய், ஆனால் சும்மா உட்கார்ந்திருக்கிறாய். கை கால் அசைத்து வேலை எதுவும் செய்வதில்லை. பிறகு பசி எப்படி எடுக்கும்? ஆகவே நீ ஜீரண மருந்துகள் சாப்பிடுகிறாய். பசி எடுப்பதற்காக பசி ஊக்கி மருந்து சாப்பிடுகிறாய். ஆனால் அதற்கு உண்மையில் நீ செய்ய வேண்டியதை செய்யாமல் குத்துக்கல் போல் உட்கார்ந்திருக்கிறாய். கொஞ்சமாவது கை காலை அசை, நடவோடு. உணவு ஜீரணமாகட்டும். உடல் உழைப்பால் பசி எடுக்கும். உழைப்பின் விளைவாக ஓய்வு தேவைப்படும். பகல் முழுவதும் உழைப்பவன் இரவில் ஆனந்தமாக தூங்குவான். பிச்சைக்காரர்கள் சாலையோரம் தூங்குவதை பார்த்தால் மாமன்னர்களால் நம்ப முடிவதில்லை. அது ஒரு அதிசயம் போல் அவர்களுக்கு தோன்றுகிறது. ஏனெனில் செல்வந்தர்களின் மாளிகைகளில் தூங்குவதற்கு தனி அறை, மெத்தைகள், குளிர்ந்த காற்று ஆகிய பல வசதிகள் இருந்தும் பணக்காரன் தூக்கமின்றி இரவெல்லாம் படுக்கையில் புரள்கிறான். இந்த பிச்சைக்காரர்களோ சாலையோரம் படுத்திருக்கிறார்கள். அவர்களிடம் படுக்கை இல்லை, தலையணை இல்லை, புதர் நிழலில் படுத்துள்ளார்கள். புதர்களின் வேர்பகுதியையே தலையணையாக கொண்டுள்ளனர். குரட்டை விட்டு தூங்குகிறார்கள். சாலையில் போவோரும் வருவோருமாக கூட்டம். அதனால் பாதிக்கப்படாமல் பிச்சைக்காரர்கள் ஆழ்ந்து உறங்குகிறார்கள். ரயில் நிலையத்தில் பாருங்கள், ரயில்கள் போவதும் வருவதுமாக இருக்கும். ஆனால் பிளாட்பாரத்தில் ஆங்காங்கே நன்கு தூங்கிக் கொண்டிருப்பார்கள். பணக்காரர்கள் நினைப்பார்கள், வாழ்க்கை வசதிகளை எல்லாம் நாம் சேகரித்து விட்டோம், ஆனால் தூங்க மட்டும் முடியவில்லையே, இது விசித்திரமாக இருக்கிறதே. ஆனால் உண்மையில் விசித்திரம் ஏதுமில்லை. வாழ்க்கை கணக்கு அவர்களுக்கு புரியவில்லை என்றுதான் அர்த்தம். ஓய்வை அனுபவிக்க உழைப்பு தேவை. வெற்றி கிடைக்க முதலில் தோல்வி தேவை. வரமாகிய பிரசாதம் பெற பிரயத்தனம் தேவை. நீ 1,00,000 முறை முயற்சி செய்துவிட்டால் பிறகு நீ சொல்லலாம், பிரபுவே, இனி நான் செய்வதற்கு எதுவும் பாக்கியில்லை. என்னால் முடிந்ததையெல்லாம் செய்து முடித்து விட்டேன். என்னால் செய்ய முடிந்தது எதையும் விடவில்லை. நீதான் இனிமேல் என்னை பராமரிக்க வேண்டும். இவ்வாறு சொன்ன உடனேயே கடவுள் உன்னை வழிநடத்தும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு விடுவார். இவ்வாறு ராமரத்தின செல்வம் கிடைத்து விடுகிறது. அன்பின் பாதையிலிருந்து அகல விரும்புகிறேன். அழகின் ஆகர்ஷணம் அறிய ஆசைப்படுகிறேன். கடவுளின் ஆகர்ஷண சக்தி எவ்வளவு என அறிய விரும்புகிறேன்.
நான் அன்பு செய்வதை நிறுத்துகிறேன். நீயே என்னை உன்னை நோக்கி இழு. இதுவரை நான் தான் கவர்ந்தெழுக்கப்பட்டேன். உன் விருப்பம் தெரியவில்லை. இதுவரை நான் தான் உன்னை நோக்கி ஓடி வந்தேன். நீ எனக்கு அகப்படவில்லை. ஆகவே நான் நிறுத்தி விடுகிறேன். உன் பொறுப்பில் விடுகிறேன். என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். இனி நீ என்னை தேடு. நான் உன்னை நிறைய தேடியாகிவிட்டது. நீ தேடும் முயற்சியில் தோல்வியை ஒப்புக்கொண்டு சோர்ந்து உட்கார்ந்ததும் திடீரென அவர் உன் எதிரே நிற்பதை காண்பாய். கடவுள் எப்பொழுதுமே உன் எதிரில்தான் நிற்கிறார். நீயோ அவரை வேறெங்கோ தேடும் முயற்சியில் ஆழ்ந்திருந்தாய். தேடுதலிலேயே உன் கவனம் பதிந்திருந்ததால் அவரை நீ பார்க்க தவறிவிட்டாய். உனது கவனம் திசை மாறியதால் தான் உனது முன்னேற்றம் தடைப்பட்டது. ஆகவே அஷ்டாவக்ரர் சடங்கை தடையாக கருதுகிறார். கடவுளை அடைய சடங்கு வேண்டாம் என்று அர்த்தம். கொள்ளாதே சடங்கு என்பது முயற்சியின் மறுபெயர்தான். முயற்சி லட்சக்கணக்கில் செய்ய வேண்டும். அவ்வளவு முயன்று நீ தோல்வி கண்டு துவண்டபின் கடவுள் சார்பில் அவர் ஒரு முயற்சி செய்தால் போதும். ஆனால் அவர் நடவடிக்கை எடுப்பதை நீ சம்பாதித்து பெற்றாய். அவரது அருளை பெற உன்னை தகுதியுள்ளவனாக ஆக்கிக் கொண்டாய். நீ கடவுளை இலவசமாக பெற முடியாது. விலையாக நீ உன் வாழ்க்கையையே சமர்ப்பிக்க வேண்டும். எல்லா விதத்திலும் உன் வாழ்க்கையை ஒரு புனித வேள்வியாக்கி கொள்ள வேண்டும். விடியல் சிசுவின் ரோஜா கன்னத்தில் தண்ணீர் துளி போல் தாரகை உலர, கிரண கூட்டத்தின் பொன்னிற நீரில் குளித்த மலர்கள் முத்தெனச் சிரிக்க, பறவை குஞ்சு போல் ஒலி ஏதுமின்றி கனவு கூட்டில் உயிர் கிடந்த நாளில் கிரண வடிவில் வந்தாய். நீ தேன் இனுமினிய உன்னிசை கற்பிக்க சட்டென கண்கள் திறக்கச் செய்தாய். இதயத்தில் செலுத்தினாய் வேதனை அம்பை. அந்தோ மறுநொடியில் மறைந்து போனாய். இவ்வாறு நிறைய தடவை நிகழும். உன் முயற்சிகளில் தோல்வி காண்பாய். சலித்து போய் ஒரு நொடி உட்கார்ந்து விடுவாய். திடீரென கிரணம் இறங்கி வரும். கிரணத்தின் குளியலில் நீ திளைப்பாய். உன்னை சுற்றிலும் கீதம் கேட்கும். வேறோர் உலகை நீ திடீரென அடைந்தது போல் உணர்வாய். திடீரென இறக்கைகள் கிடைத்தது போல் உணர்ந்து விண்ணில் பறக்கத் தொடங்குவாய். மண்ணின் தொடர்பு நீங்கி விண்ணுலக வாசியாவாய். ஆனால் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புவாய். உறக்கத்தில் புரியாத கனவாய் வந்து உயிரை நீ கிளுகிளுக்கச் செய்கையில் இயற்கையின் சிரிப்பின் ரகசியம் அறிந்தேன். விடியலில் கிரண ஸ்பரிசம் பெற்று மொட்டுகள் முறுவலிப்பது ஏனென அறிந்தேன். காலை தென்றலால் வருடப் பெற்று முன்னும் பின்னுமாய் அசைந்தாடி இலைகள் நகைப்பது ஏனென அறிந்தேன். ஒரு முறை கடவுளின் ஸ்பரிச சுகம் பெற்றுவிட்டால் நீ இந்த சிரிப்பின் ரகசியமெல்லாம் புரிந்து கொள்வாய். அதாவது காலையில் சூரியனின் கிரணத்தால் தொடப்பட்டு பூக்கள் ஏன் சிரிக்கின்றன, ஏன் உலகம் முழுவதும் வாழ்க்கையின் ஒரு புதிய ஒளியால், புதிய சக்தியால், புதிய இயக்கத்தால் நிரம்பி வழிகிறது, ஏன் எங்கும் புதிய விழிப்பு, புத்துணர்ச்சி தென்படுகிறது. இலைகளுடன் காற்று விளையாடும் போது இலைகள் ஏன் சிரிக்கின்றன, மகிழ்கின்றன ஆகியவற்றிற்கான காரணம் புரிந்துவிடும். கடவுளின் கிரணம் உன் மீது படும்போது இயற்கையில் நடைபெறும் இந்த கொண்டாட்டத்திற்கு அர்த்தம் என்ன என்றும், உன்னை சுற்றிலும் நடைபெறும் திருவிழா எதற்காக என்பதையும் நீ புரிந்து கொள்வாய். நாலாபுறமும் இரவும் பகலும் ஒலித்து கொண்டிருக்கும் ஓங்கார நாதம் அப்போதுதான் உனக்கு கேட்கும். ஆனால் அதற்கு முன்னால் உழைக்க வேண்டும். லட்சக்கணக்கான முறை முயல வேண்டும். நீ முயற்சியை தொடர்ந்து செய். கடவுள் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். உனது முயற்சி எனும் பாத்திரம் நிரம்பிடும் போது கடவுள் அருள்மழை பொழிகிறார். பிரசாத அருளை இலவசமாக தரும்படி கேட்காதே. நீ உன்னையே வேள்வி பொருளாக சமர்ப்பிக்க வேண்டும்.
அப்போது நீ கேட்பது கிடைக்கும். உன்னையே சமர்ப்பிப்பதை தவிர வேறு எதையும் நீ கொடுத்தாலும் கடவுளின் பிரசாதம் கிடைக்காது. கடவுளை கவர மனிதன் பல உபாயங்கள் செய்கிறான். செடிகளிலிருந்து பூக்களை பறித்து கோவிலில் அலங்காரத்திற்கு கொடுக்கிறான். இது ஏமாற்று வேலைதானே. கடவுள் படைத்த செடிகளைத்தானே மலர்கள் அலங்கரிக்கின்றன. நீ அவற்றை செடிகளில் இருந்து பறித்து விட்டாய். செடிகளில் அவை அதிக உயிரோட்டத்துடன் இருந்தன, கடவுளுடன் கழித்து கொண்டிருந்தன. நீ அவற்றை கொன்று விட்டாய். செத்துப்போன பூக்களை சிலை முன் வைத்தாய். கடவுளுக்கு சமர்ப்பித்து விட்டதாக நினைத்தாய். அர்ச்சனை செய்தாகிவிட்டதாக, பிரார்த்தனை முடிந்து விட்டதாக எண்ணினாய். ஓர் அகல் விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு பிரகாசம் பரவிவிட்டதாக கருதினாய். இறை வழிபாடு இத்துணை மலிவானதன்று. உள்ளே உயிரினும் தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும். சுய பிரஜை, தன்னுணர்வு என்னும் மலரை சமர்ப்பிக்க வேண்டும். உச்சந்தலையிலுள்ள சகசிராரமுள்ள கமலம் என்பதை நீ சமர்ப்பிக்கும் அன்று, சிரத்தையே சமர்ப்பிக்கும் போது வழிபாடு நடப்பதாக சொல்லலாம். மனிதன் தந்திரசாலி. அவன் தேங்காயை தேர்ந்தெடுத்தான். அது மனிதனின் தலை போல் காணப்படுகிறது. ஆகவே அதை கொப்பரை என்கிறார்கள். கோபரா என்றால் இந்தியில் தலை என்றும் பொருள். அதற்கும் 2 கண்கள், தாடி, மீசை எல்லாம் உள்ளன. தன் தலைக்கு பதிலாக தேங்காயை காணிக்கையாக்கினான். தனது இரத்தத்தை அர்ப்பணிக்காமல் குங்குமம் சிந்தூரத்தை சிலைக்கு தடவச் செய்தான். சஹஸ்ரார கமலத்திற்கு தலை உச்சியில் உள்ளது பதில் பூ. தலைக்கு பதில் தேங்காய், இரத்தத்திற்கு பதில் சிந்தூரம். மனிதன் எப்படியெல்லாம் ஏமாற்றுகிறான். தன்னையே அல்லவா அவன் அர்ப்பணிக்க வேண்டும். கடைசி கேள்வி. ஜனகரின் வாழ்க்கையில் ஓர் அதிசய செயலாக பூமியிலிருந்து சீதை தோன்றினாள். அவள் வாழ்க்கை ராம்லீலாவாக நடிக்கப்படுகிறது. ராம்லீலாவின் உள்ளர்த்தம் என்ன? அஷ்டாவக்ரரின் பார்வைப்படியும் என் பார்வையிலும் அந்த கதைக்கான அர்த்தம் தெளிவாக உள்ளது. சீதை மண்மகள், ராமன் விண்ணாயகன். அவர்கள் இருவரும் இணைவது, மண்ணும் விண்ணும் இணைவது, இதுவே ராம்லீலா. நம் ஒவ்வொருவர் உள்ளேயும் ராம்லீலா நடைபெறுகிறது. உன் உடல் சீதை, உன் ஆத்மா ராமன். உனக்கு உள்ளே இருவரும் இணைகிறார்கள். மண்ணும் விண்ணும் இணைகின்றன. மரணமும் அமிர்தமும் சேருகின்றன. உன் உள்ளே நடப்பதெல்லாம் ராம்லீலா. ஆகவே ராமகதையை உனக்குள்ளே படி. ஒரு நாள் நீ அறிந்து கொள்வாய், நீ ராமனும் இல்லை, நீ சீதையும் இல்லை. நீ ராம்லீலாவை பார்ப்பவன் மட்டுமே. நீ ஒரு சாட்சி மட்டுமே. இதை உணரும் தினம் ராம்லீலா முடிந்து போகிறது. சீதையையும் ராமனையும் கடந்து நீ மேற்கொண்டு போக வேண்டும். ராம்லீலாவை மக்கள் மேலோட்டமாக பார்க்கச் செல்கிறார்கள். இதனால் அவர்களுக்கு என்ன கிடைத்துவிடப் போகிறது? உனக்குள்ளே ராம்லீலா நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அங்கே அமர்ந்து அதை பார். நீ பார்வையாளனாக ஆகிவிடு. ராம்லீலா பார்ப்பதால் புண்ணியம் கிடைக்கும் என்று மக்கள் சொல்கிறார்கள். நான் அதை ஒப்புக்கொள்கிறேன். வேறு அர்த்தத்தில் உன் உள்ளே மேடை அமை. உன் உள்ளே ராமன் சீதை இணைதல், விண்ணும் மண்ணும் இணைதல், திடப்பொருளும் ஞானமும் இணைதல் ஆகியவை நடைபெறட்டும். நீ பார்வையாளனாக ஆகிவிடு. சாட்சியாக ஆகிவிடு. சாட்சி நிலைக்கு வந்துவிட்டால் நீ லீலையை கடந்து விட்டாய் எனலாம். வேறு எங்கேயும் வெளியில் ராம்லீலா பார்க்க போய்விடாதே. ஒவ்வொருவர் உள்ளத்திலும் ராம்லீலா நிகழ்கிறது. அது நடைபெறும் வரை உலகு சார்ந்த வாழ்க்கையும் நடக்கிறது. உன்னுள்ளே சாட்சி மனப்பான்மை முகிழ்த்ததும் ராம்லீலா நின்று போகிறது. உன் அனுபவத்தில் உலகம் மறைந்து போகிறது.
எத்தனையோ முறை எத்தனையோ நாள் ராம்லீலா பார்த்தாகிவிட்டது. ஆனால் நீ எந்த விதத்தில் பார்த்தாயோ அதில் சிறிது கோளாறுள்ளது. நீ ராம்லீலா பார்ப்பதில் ஆழ்ந்து போய் நீ வெறும் பார்வையாளன்தான் என்பதை மறந்து விடுகிறாய். இது தினமும் நடக்கும் நிகழ்ச்சிதான். நீ சினிமா பார்க்கும்போது நீ பார்ப்பவன் மட்டுமே என்பதை மறந்து விடுகிறாய். நீ சினிமாவின் ஓர் அங்கமாகவே அதனுள் கரைந்து போகிறாய். லண்டன் நகரில் 3D திரைப்படம் முதல் முறையாக வெளிவந்தபோது மக்கள் தங்களை எந்த அளவிற்கு தங்களை மறந்து போக முடியும் என்பது தெரிய வந்தது. இவ்வகை திரைப்படத்தில் பாத்திரங்கள் நேரடியாக வருவது போல் தோன்றும். ஒரு படத்தில் குதிரை வீரன் ஒருவன் கையில் ஈட்டியுடன் வருகிறான். திரையில் அவன் ஈட்டியை எரியும் காட்சி தெரிகிறது. அரங்கில் இருந்த அவ்வளவு பேரும் தலையை தாழ்த்தி கொண்டனர். பாதி பேர் இந்த பக்கமும் பாதி பேர் அந்த பக்கமுமாக குனிந்து கொண்டனர். ஈட்டி வீச்சிலிருந்து தப்புவதற்காக ஒரு நொடியில் பொய் உண்மையாகிவிட்டது. பொய் மெய்யாக மாறுவதன் பெயர்தான் மாயை. வங்காளத்தில் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் என்ற புகழ்பெற்ற அறிஞர் இருந்தார். ஒரு நாள் ஏதோ நாடகம் பார்த்து கொண்டிருந்தார். எல்லா நாடகமும் ஒரு வகையில் ராம்லீலாதான். அதில் ஒரு காட்சியில் ஒருவன் பெண் ஒருவளை பலாத்காரம் செய்ய முயல்கிறான். அவன் மிகவும் கீழ்த்தரமாகவும் கடுமையாகவும் நடந்து கொள்வதை பார்த்த வித்யாசாகர் அது வெறும் நாடக காட்சிதான் என்பதை மறந்துவிட்டார். செருப்பை கழட்டி எடுத்துக்கொண்டு மேடை மேல் ஏறி அந்த நடிகரை அடிக்க ஆரம்பித்து விட்டார். அந்த நடிகன் கெட்டிக்காரன். அவன் பலமாகச் சிரித்தான். அவன் செருப்பை பரிசு பொருள் போல் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டு மைக்கில் பேசினான். நான் மிகவும் பாக்கியசாலி. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அவர்களே, ஏமாறி போகும் அளவிற்கு தேர்ச்சி பெற்ற நடிகன் என்று என்னை நான் நினைத்ததில்லை. ஞானியான அவரே மயங்கிவிட்டார். இந்த செருப்பை திருப்பிக் கொடுக்கப் போவதில்லை. இது எனக்கு பரிசு பொருளாகிவிட்டது. இதை நினைவு சின்னமாக வைத்துக் கொள்வேன். எனக்கு இதுவரை எத்தனையோ பாராட்டித்தழ்களும் பதக்கங்களும் கிடைத்திருக்கின்றன. ஆனால் இந்த செருப்பை விட பெரிய பரிசு இருக்க முடியாது. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் வெட்கமடைந்தார். இதென்ன இப்படி நடந்து கொண்டு விட்டேனே என்று அதிசயத்தார். அறிவாளியான அவரே நாடகம் பார்க்கையில் மெய் மறந்து விட்டார். எல்லா அறிவாளிகளும் இதே நிலைக்கு ஆளாகியுள்ளனர். நாடகம் நடக்கும்போது நீ வெறும் பார்வையாளன்தான் என்பது உனக்கு மறந்து போகிறது. திரைப்படத் திரையில் நடைபெறும் கருப்பும் வெள்ளையுமான நிகழ்ச்சிகளே உனக்கு எல்லாமும் ஆகிவிடுகின்றன. அதுபோலதான் உனக்கு உள்ளேயும் நடைபெறுகிறது. ஆனால் நீ அங்கு நடைபெறும் ராம்லீலாவில் ராமன் சீதை இணைதல், விண்ணும் மண்ணும் சேர்தல் ஆகியவற்றில் லயித்து விட்டாய். உன்னை இழந்து விட்டாய். நீ பார்வையாளன் மட்டுமே என்பதை மறந்து போனாய். இனியாவது சுய உணர்வு பெறு. இப்போதாவது விழித்துக்கொள். ஞான விழிப்பு ஏற்பட்டதுமே திரை சூன்யமாகிவிட்டதை நீ காண்பாய். அங்கே ராமனும் இல்லை, சீதையும் இல்லை. நாடகம் முடிந்து விட்டது. நாடகத்தின் இந்த முடிவைத்தான் நாம் முக்தி, மோட்சம், நிர்வாணம் என்னும் பெயர்களால் அழைக்கிறோம். ஹரி ஓம் தத் சத்.